பேசாம வாய மூடிட்டே உட்காந்துருக்கணுமா? என்னை ஆள விடுங்க சாமி. யாரு சரியா இருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சு நீங்க நடத்துங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல பிஜேபி பெரிய வெற்றிக்கு வரணும்னு நினைச்சு வேலை பார்த்தோம். அது முடியல. ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கை விட இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டோம். அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் பாஜக அதை விட்டுருமாத அவர் தக்கல்ல வைக்கும்? மேகதாதுல அணை கட்டணும்னு பாஜக சொன்னா ஒத்துக்குமா? இந்திய கட்டாயம் திணிப்போம்னு சொன்னா அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சார். துணிச்சல் மனுஷனுக்கு வேணும்ல சார். தமிழன்னு மீசியம் இருக்கிறோம், ஜல்லிக்கட்டு மாட்டா அணைக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குறோம். அந்த வேலை வேணும்ல சார். அவர் தானே சார் தலைவர். நாகேந்திரன் சொல்றீங்களோ? நீங்களாம் அப்படி கேட்டா போய் சொல்லிட்டா வருவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டா வருவாங்க அப்படின்னு கேள்வி வருது இல்லை? திமுகவுல இருந்து வைகோ வெளில வராரு, நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டா வந்தாரு. அவரு அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இருக்கு. அந்த பண்பு இல்லாம இருக்கலாம். கட்சியை வளர்த்ததை விட தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அண்ணாமலை வந்ததுனால பாஜக பெருசா ஒன்றும் வளரலன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே சார். அதில் பேச விரும்பல. ஏன்னா நான் இருந்த கட்சியை நானே ஒரு குறை பண்ணி பேசுற அளவுக்கு நீங்க உருவாக்காதீங்க. ஆனா இதை எப்படி பாக்குறீங்க? உங்க தலைவரை காலி பண்ண நினைச்சாங்க அதிமுகவில் பொதுச் செயலாளர். இப்போ அதிமுக நிலைமை இதெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறப்ப என்ன தோணுது? இப்ப எல்முருகன் இருந்தாரு, 4 எம்எல்ஏ கொண்டாந்தாரு. இப்ப இவர் இருக்கிறப்ப தனியா நின்னாருன்னா ஒரு நாடாளுமன்றத்தில் அவராவது வெற்றி பெற்று இருக்கணும்ல. அப்பதானே அவர் சொல்றதை நம்ப முடியும். வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. கோயம்புத்தூர்ல ஒரு நிப்பாருன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு அந்த சீட்டு மறுக்கப்படுது. பின்னணியில் நயினார் இருக்கிறாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு. மறுபடியும் ஒரு டீ வேணா கொடுங்க. வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில முன்னாள் துணைத் தலைவர், இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்சிற இயக்கத்தில் முக்கியமான தளபதிகளில் ஒருவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். பாஜக மாநில துணைத் தலைவர் பதவி அதில் இருந்துட்டு இருந்தால் வருங்காலங்களில் எப்படியாவது மாநில தலைவர் ஆயிடுவார் அப்படிங்கிறப்ப அண்ணாமலை இயக்கத்துக்கு போகக்கூடிய காரணம் என்ன? மாநில தலைவர் ஆகிறோம் ஆகலைங்கிறதுலாம் இல்லை. மாநில தலைவரானால் என்ன பண்ணுறது? டெல்லியில் சொல்கிறத செஞ்சுட்டே இருப்போம். தமிழ்நாட்டில் மக்களோட எண்ணங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். ஏறத்தாழ 60 வருஷத்துக்கு மேலாக ஒற்றை தலைமை, ஒரு முகம் அப்படிங்கிறது தான் இங்கே தேவைப்படுது. 6 முகம் சாமியை தான் கும்பிட்றோம், ஆனால் கட்சி தலைமைக்கு ஒரு முகம் தான் தேவைப்படுது. இப்போ இருக்கிற தலைவர்களை நானும் 4-5 தலைவர்கள்ட்ட கூட இருந்து பணியாற்றிருக்கிறேன். அந்த ஒரு முகம் இங்கே உருவாகலை. அவங்க எல்லாருமே கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காங்க, மக்கள் தலைவராக வர முடியல. அது அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அவர் அவருடைய செயல் திறன், துணிச்சல், இன்டலெக்சுவல், எல்லா துறையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற தன்மை, அவருடைய கல்வி அதுக்கு பயன்பட்டுச்சு. ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த காவல்துறை பதவி பயன்பட்டுச்சு. அதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பும் மரியாதையும், இளைஞர்கள் மத்திய ஒரு பெரிய வரவேற்பும் கிடைச்சது இல்லையா? அதனால் அவருக்கு அந்த ஒற்றை தலைமை இங்கே உருவாயிருக்கு. எல்லாருமே பேசுகிறாங்க, அண்ணாமலை வந்துட்டார், நீ பாருங்கள் களம் மாறிடுச்சு, நீ திமுக அதிமுகலாம் இல்லை பேசுகிறாங்க. இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை. அடுத்த விஜய்க்கு போட்டி அவர் நிற்பாரா அப்படிங்கிற சூழல்லாம் இருக்குது பாருங்கள். அதை தான் நான்லாம் நினைக்கிறேன். இப்போ நான் தலைவராகிறோம், இத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளோ போட்டி இருக்கும், டெல்லியில் போய் யார் கேட்டு வாங்கிட்டு வருவா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா டெல்லி தலைமை அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஒரு மாநிலத்துக்கு யாரை போடணும், என்ன போடணும், ஜாதி அடிப்படையில் பார்ப்பாங்க. இப்போ நான் சார்ந்த ஜாதி ஏற்கனவே 3 பேர் இங்கே மாநில தலைவர் ஆகிட்டாங்க. திருப்பி எங்கள் ஜாதியில் திருப்பி தலைவராக முடியுமான்னு தெரியாது. பார்ப்பாங்கள்ல, தமிழ்நாட்டில் இல்லை எல்லா மாநிலத்துலேயும் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, எல்லா கட்சியும் பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் நான் பெருசாக நினச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய வெற்றிக்கு வரணும்னு நினச்சி வேலை பார்த்தோம். அது முடியல. ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கை விட இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டோம். இனி திருப்பி இதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பிஜேபி ரைட்டு, அவ்வளோதான், பிஜேபி இருக்குது. அதிலிருந்து ஒரு உற்சாகமான ஒரு பெரிய தலைமை பண்புள்ள ஒரு தலைவர் இல்லைங்கிற குறை மக்களுக்கும் இருக்குது. அகில இந்திய அளவில் மோடி இருக்கார். மோடி இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. டீ கடை பெஞ்சில் சாதாரணமாக கேட்டுருவீங்க. அதை நாங்கள் சொல்ல வரவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு
இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ விஜய்க்கு போட்டி அண்ணாமலை வந்துட்டாரியா அப்படின்னு ஒரு ஒரு களம் உருவாகுது பார்த்தீங்களா? இல்லை அப்படி அதை நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் பாஜக அதை விட்டுருமா? அதை அவர் தக்கல்ல வைக்கும். அது இல்லையே, அது இருந்தது தான் பேச்சே இல்லை இல்லை. அது ஏன் இப்போ தக்க வைக்கல? அது ஏன் அது பேச்சு இல்லையே. அப்போ அது பாஜக மேலே ஒரு அது செஞ்சு தப்பா இல்லை அண்ணாமலை இருக்கலாம். அவங்க நான் ஒரு தமிழன், இந்திய நிலைன்னு சொல்ல மாட்டேன், பச்சை தமிழன். மாநில உணர்வு நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்க அகில இந்திய ரீதியில் ஒரு கட்சியை எப்படி நம்ம அகெல்லாம் எப்படி கொண்டு போகிறோம் அதே மாதிரி இதையும் கொண்டு வர நினைப்போம். அவ்வளோதான். இல்லை, இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுகிறப்ப கூட இவர் பேரை சொன்னால் கைத்தட்டல் பயங்கரமாக விடுது. அப்போ இவர் இங்கே முக்கியத்துவம் பெற்றுடக்கூடாதுங்கிற ஒரு பார்வை இருக்கா பாஜக உள்ள? இல்லை, அது கூட்டணியில் ஏற்கனவே அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஐயாவும் மகால் அமைஞ்சிக்கரையில் ஒரு செயற்குழு கூட்டம் போட்டோம். அப்போ அந்த கூட்டத்தில் பேசினார், இவங்களோட தான் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொன்னால் என்னை ஆள விடுங்க சாமி, நான் தொண்டராகவே இருந்துடுறேன். யார் கூட்டணிக்கு சரியாக இருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு அவருடைய எண்ணத்தை பல இடங்களில் பல கூட்டங்களில் டெல்லி தலைமைக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தினார். கடைசியாக அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒய்எம்சிஏல தான் ஒரு கூட்டம் நான் தான் ஏற்பாடு பண்ணி எல்லா நிர்வாகிகளும் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் கடுமையான பேச்சு வந்துருச்சு. அப்போ ஏடிஎம்கே சைடு ஒரு ப்ரெஷர் வருதுல்ல, அண்ணாமலை தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம்னு அவங்க சொல்லியிருக்கலாம். டெல்லியில் விரும்பியோ விரும்பாமலையோ சரி அண்ணாமலை தலைவராக இருந்தால் ஏடிஎம்கே கூட்டணி வராது போல், ஏடிஎம்கே கூட்டணி அந்த சூழ்நிலை உருவாக்குனதே அண்ணாமலை தான் அப்படிங்கிறாங்களே. சூழ்நிலை உருவாகிறதுல அரசியல் சார், அரசியலாம் பேசாமல் வாயை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கணுமா? அண்ணாமலை அப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருந்தா இன்றைக்கி அண்ணாமலை எப்படி ஒரு புது கட்சி தொடங்குற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களில் செல்வாக்கு மிக்க தலைவராக வந்திருப்பார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3ன்னு போட்டதுனால அவரை இன்னைக்கு மக்கள் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதில் திமுகவும் அண்ணா திமுக எது இருந்தாலும் தவறுனா தட்டி கேட்கணுங்கிற ஒரு குணம் துணிச்சல் மனுஷனுக்கு வேணும்ல சார். தமிழன்னு மியூசியம் இருக்கிறோம், ஜல்லிக்கட்டு மாட்டை அணைக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குறோம், அந்த வேலை வேணும்ல சார். அவர் தானே சார் தலைவர். இப்போ நீங்கள் நீ என்ன சொன்னாலும் மழை பெய்கிறது நாங்கள் குடைப்பிடிப்போம்னா தலைவரா சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க நயினார் நாகேந்திரன் சொல்கிறீங்களோ? நான் பொதுவாக சொன்னேன், நீங்களாம் அப்படி கேட்டா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவரெல்லாம் நம்ம சகோதரன். எனக்கு பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நயினார் என்னுடைய நண்பர் தான். அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சீமான் கட்சி தொடங்கி செயல்பட்டாலும் பாஜக பி டீம், விஜய் கட்சி தொடங்கி செயல்பட்டாலும் பாஜக பி டீம், திமுக கூட இப்போ பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்குன்னு தாவேக்கா சொல்லுது. இப்படி எது வந்தாலும் அது பாஜகவோட மையப்படுத்தி பாஜகவோட தொடர்புபடுத்தி பேசுகிறப்ப பாஜகவிலிருந்தே திரு அண்ணாமலை வராரு அப்படின்னா அந்த பாஜக ஷேடோ இல்லாமல் எப்படி செயல்பட முடியும்? இதுதான் இப்போ சொல்ல போகிறீங்க, இப்போ சொல்லிட்டீங்க நீங்கள் டீ கடை பெஞ்சில். எல்லோரும் இதுதான் சொல்லுவாங்க, பாருங்க அண்ணாமலைக்கு புதிய முகமூடி போட்டு உள்ளே வந்து விட்டுட்டாங்க, அமித்ஷா பின்வழியாக வர்றாரு, திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு வீரபாண்டியன்லேருந்து முதலமைச்சர்லேருந்து நீ செல்வாக்கு கூட கூட இதுதான் ஒரிஜினல் பிஜேபி அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இல்லை, அதுவும் சொல்கிறாங்க என்னென்னா திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது, அதனால் எதிர்காலத்தில் திரு அண்ணாமலை அவர்களோட அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற பேச்சுகள் இப்போவே எழ தொடங்கிடுச்சு. பாஜக வைக்க முடியுது வைக்கல அதை பற்றிலாம் பேச்சு இல்லை. ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி சேர்ந்து 5 மந்திரி வாங்கி அவங்க கோலை வச்சுன விதம்லாம் நமக்குலாம் தெரியும். அதெல்லாம் புதுசாக இப்போ பேசுவாங்க, தேவைக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. அதான அரசியல். நாளைக்கு கூட்டணி சேரக்கூடாதுன்னு என்ன இருக்குது? அது எப்படி வேணும் நடக்கலாம். இன்றைக்கி தாவேக்கா வேண்டாம், விஜய் வேண்டாம் அப்படின்னு 25 எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த 25 எம்எல்ஏவும் இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதானே அரசியலாக இருக்குது. நம்ம என்ன எல்லோரும் வருத்தப்பட்டோமா? இல்லை ஓட்டு போட்டவங்க தான் வருத்தப்பட்டாங்களா? என்னம்மா நடக்குது காலத்தில்? எனக்கு என்ன பொழப்பு, என் வேலை என்ன, என் சம்பளம் என்ன, என் கஷ்டத்தை யார் போக்கோ அதுதான் மக்களுடைய விருப்பம். அது அரசியல் நேரத்தில் தேர்தல் திருவிழா மாதிரி ஓட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் அவங்க கவனிப்பாங்க. இல்லை சார், 18 மாதம் ஒரு வெளியில் சொல்ல முடியாமல் மனசு வெறுப்பாக இருந்து இப்போ வெளியில் வராரு அப்படின்னா போய் சொல்லிட்டா வருவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டா வருவாங்க அப்படின்னு கேள்வி வருது இல்லை? அது ஒரு பண்பு தானே. திமுகவிலேருந்து வைகோ வெளில வராரு, கலைஞர்கிட்ட போய் நான் உங்கள்கிட்ட 8 மாவட்ட செயலர் அழைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு எதிராக பொதுக்குழு கூட்ட போகிறேன், நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவரு அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கு. அந்த பண்பு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு சில மனப்பக்குவம் வேணும். நான் கூட தான் ரிசைன் பண்ணேன், இந்த மாநில தலைவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கு அண்ணாமலைக்கு அந்த மனப்பக்குவம் இருக்குது, அந்த 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 திண்மை இருக்குது.
தலைவர்களை சந்திக்கிற ஆற்றல் இருக்குது. சொல்கிறாரு நேரடியாக, என்னால் முடியலை, நான் தனியாக பண்ண போகிறேன், வீத லீடர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், பின்னாடி அங்கே சொல்லிவிட்டு இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிப்போம், இங்கேயும் சொல்லிட்டாரு, அங்கேயும் சொல்லியிருப்பார். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. மன்னிப்பு கேட்கறதுக்கே துணிச்சல் வேணும்னு சொல்லலாம் சார். நாட்டில் மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்கறதுக்கே துணிச்சல் வேணும். அந்த மாதிரி இவர் போய் அங்கே சொல்லிட்டு தலைவர்களை பார்த்து எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி, நான் வெளியேறி போகிறேன்னு சொல்கிறதில்ல. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன தவறு ஏதாவது இருக்கா? வரவங்க பொறுப்பை மனசில் வச்சுட்டு வராதிங்க, பதவிகளை மனசில் வச்சுட்டு வராதிங்க, இது வந்து தனிநபருக்கான இயக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ உங்களை போன்றோர் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க, பாஜகவில் துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க, தேசிய அரசியல்லையும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அப்போ மாநில அரசியலில் இப்படி ஒரு பதவியை திறந்துட்டு வரீங்க அப்படின்னா இப்போ இங்கே உங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குன்னு ஒரு பார்வை வெளிலேருந்து பார்க்குறப்ப இருக்கும்ல? மைலேஜே தேவையில்லை சார். தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற அறிமுகம் திரு அண்ணாமலை அவருடைய வெற்றிக்கு பயன்பட போதும் அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன். என் பையன் இது வரைக்கும் எந்த கட்சிக்கு வந்ததில்லை சார். எப்போ பார்த்தாலும் சீமானை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு சினிமாவில் இருக்கார், நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை இயக்க ஆரம்பிக்கும் உடனே வீத லீடரில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டான். என் மருமகன் கோலாலம்பூர் போயிருக்காரு, அங்கேருந்து ஜாயின் பண்ணிட்டேன் மாமான்னு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸு எங்கள் கட்சிக்கு வரல. நான் கட்சியில் தலைவராக இருந்தாலும் துணைத் தலைவராக இருந்தாலும் இப்போ அது மாறுபடுதில்ல. அந்த ஏஜ் குரூப்பு, அவங்களுடைய தலைமை பண்பு, ஆற்றல் வேறு மாதிரி ஹீரோவை பார்க்குறான். சினிமாவில் ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரி அரசியலில் ஒரு ஹீரோவாக அண்ணாமலையும் ஒரு ஹீரோ, முக்கியமான ஹீரோன்னு பார்க்குறான். அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி பல வீட்டு பிள்ளைங்கள், தமிழ்நாட்டு பிள்ளைங்க, ஏன் இந்தியா பூரா பல மாநிலம் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. நேற்று காலையில் அட்லாண்டாவில் இருந்தும் 2 நண்பர்கள் பேசுனாங்க அரை மணி நேரம். ஐயா போதும், ஏன் நேராச்சு அவ்வளோ, ஏன்னா அங்கே ஏதோ ரேலி போக போகிறாங்களாம், இது பண்ண போகிறாங்களாம். ஒருத்தர் பேர் அரவிந்த், ஒருத்தர் பேர் விமல் ஆதித்தன். இப்படிலாம் எங்கே நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய தலைவர் தானே சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பலதரப்பட்ட இளைஞர்கள் வராங்கங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் பாஜகவிலிருந்து இப்போ நீங்கள் வரீங்க, அமர் பிரசாத் ரெட்டி வராரு, இப்படி ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் அங்கேருந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது பாஜகவினுடைய இன்னொரு பிரச்சனை தானே பார்க்கப்படும் தமிழ்நாட்டில். இப்போ திமுகலேருந்து 8 மாவட்ட செயலாளர் கூட்டிகிட்டு போனார். மதிமுக அப்படி பார்த்தீங்களா? திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு அதிமுக அப்படி பார்த்தீங்களா? அது கிடையாது. இதுக்கு தனி கொள்கை, தனி இது இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் 3 நாள் உட்கார்ந்து இல்லை சார், அங்கே 3 நாள் உட்கார்ந்து ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது அங்கே அண்ணாமலைக்கு ஏதோ பயிற்சி கொடுத்து அனுப்புகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களா? 3 நாள் ரூமுக்குள்ளே இருந்தார். அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எங்கெங்கே போயிருப்பார். கட்சி நிர்வாகிகளை பார்த்தது 1 மணி நேரமாக இருக்கலாம். அவருடைய சொந்த வேலையில் அவருடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இடையில கூட 2-3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தார். இப்போ திடீர்னு வெளிநாட்டுக்கு கூட போகிறாரு. இப்படி இருக்கிறதெல்லாம் உடனே அங்கேயே உட்காந்து இவருக்கு பயிற்சி கொடுத்தா பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இருக்காரு அண்ணாமலை. உங்களுக்கும் பயிற்சி கொடுப்பாரு. இப்படியே மாதிரி டீ கடை பெஞ்சவர் வாங்க ஒரு நாள் உங்களுக்கும் பயிற்சி கொடுக்க சொல்லுவோம். அவர் பயிற்சி கொடுக்குற இடத்துல இருக்கார் சார், பயிற்சி எடுக்கிற இடத்துல அண்ணாமலை இல்லை. திமுகவை பிடிக்காம அதிமுகவுக்கு பிடிக்காம விஜய் கட்சிக்கு போனவங்க ஒருவேளை விஜயும் பிடிக்காம திருப்பி மீண்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடாது, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணும், அதுதான் அண்ணாமலை, அதுக்காக உருவாக்கியிருக்காங்க பாஜக அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாஜக அதனால தான் உருவாக்கியிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அண்ணாமலை அப்படி மாற்று தலைவராக நீங்கள் சிந்திக்கிறீங்கல்ல, வாழ்த்துக்கள். சிந்திக்க வச்சிருக்கு பாஜக. மக்களை சிந்திக்கிறாங்க, உங்களை சிந்திக்க வச்சிருக்காங்க, உங்களை பேச வச்சிருக்காரு. அதுக்குள்ள தகுதி அண்ணாமலைக்கு இருக்குங்கிறது மட்டும்தான் இதுக்கு காரணம். இல்லை, விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதும் அது ஒரு பெரிய வெற்றி பெற்றதும் தான் இந்த இயக்கம் தொடங்குறதுக்கான காரணமா சார்? விஜய் அரசியல் கட்சி தொடங்கி உடனே வெற்றி பெறல சார். உங்கள் வயசு என்ன? ஒரு 30 இருக்கும். 30 பரவாயில்ல, கரெக்டாக இருக்கீங்க. தம்பி வயசு என்ன? கேமராமேன் 20. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். 30 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கார் சார். சினிமா தமிழ் மக்களோட வாழ்வியலோட சேர்ந்தது சார். குழந்தைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவன் வீட்டில் இருக்கிற தாத்தாவுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா 2 சேர்ந்தது தான் சினிமா. வேறு எந்த நாட்டிலும் இப்படி இருக்காது சார், நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கும். குழந்தைக்கும் சினிமா, தாத்தாவுக்கும் சினிமா, மருமக அத்தனை பேர் குடும்பத்தோடு போய் ஒரு விஜய் படத்தை பார்த்து கைதட்டி சிரிக்கிறது, அந்த பாட்டை வீட்டில் குழந்தை முணுமுணுக்கிற வரைக்கும் ரசிக்கிற ஊர் தான் சார் சினிமா. அப்படி விஜய் நம்ம குடும்பங்களுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இல்லை, இதற்கு முன்னாடி வந்த நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சரத்குமார் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்திருந்தாலும் மக்கள் அவர் அப்படி பார்க்கலையே. இப்போ விஜய்க்கு இப்படி ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது இல்லை, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியல. விஜய் கடந்து வந்த பாதை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், ஏற்கனவே இருக்கிற ஒரு 60 ஆண்டு கால அரசியலோட சலிப்பு. அப்போ புது இளைஞர்கள் அன்றைக்கி திமுக நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 சொல்லி 65 பிறந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கி 65 வயசாயிடுச்சு.
அப்போ அதுக்கடுத்து அவங்க பிள்ளைங்க பிறந்த காலம்லாம் திமுகவை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஓவரேஜ். அப்போ விஜய் சினிமாவில் நடித்து பிறந்தவெல்லாம் இன்றைக்கி சரியான இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்டம். அந்த இளைஞர் கட்டம் ஒரு 25% இளைஞர்களுக்கு இந்த அரசியல் கொஞ்சம் புளிச்சு தான் போச்சு. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. அப்போ விஜய் வராரா, அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் யாரும் போய் தூண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீ விசில் எடுத்து ஊதுன்னு யாரும் சொல்லலை. அவங்களா விசிலை பேசுகிறாங்க, 4 பேர்கிட்ட பேசுகிறாங்க, டீ கடை பெஞ்ச் மாதிரி உட்காந்து மாப்பிள்ள ஹலோ ப்ரோ பார்த்துக்க மாப்பிள்ள அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. பெரிய கூட்டம் போடல, அது போடல, திருமணி பிரச்சாரம் கூட்டம் பண்ணல, நோட்டீஸ் கொடுக்கல. அந்த வாய்ப்பு விஜய்க்கு இயற்கையாக கிடைச்சது. நல்லா ஆட்சி நடத்தின வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் முன்னாள் மாநில தலைவர், அதாவது உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் என்ன சொன்னார்னா, ஒரு இடங்களில் கூட விஜய் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்படி ஒரு வெற்றி கிடைச்சதை இத்தனை வருடம் உங்களுடைய அரசியல் அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? எனக்கு முன்னாள் மாநில தலைவர், இப்போ மாநில தலைவர் தான். நீங்கள் அதை வேற நான் முன்னாள் மாநில தலைவர் சொல்ல அன்னைக்கு சொன்னது அப்படி தான் சொன்னார். இன்டர்வியூ கேட்கும்போது கூட்டணி ஆட்சி அமையுமா விஜய் தலைமையில்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாதுங்கிறேன், நீங்கள் என்னங்க ஆட்சியை பற்றி பேசுகிறீங்கன்னார். அப்போ அவ்வளோதான், அவங்க அளவீடு தவறாயிருச்சு. அவருடைய அளவீடு மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டோட ஐஎஸ், உளவுத்துறை அளவீடு, ஆளுங்கட்சியோட அளவீடு, பத்திரிகைகள் அளவீடு, ஊடகங்கள் அளவீடு. எக்ஸிட் போல் முடிஞ்ச உடனே 12 நிறுவனங்களில் 9 நிறுவனம் இவங்களை பற்றி எழுதவே இல்லை, 10 சீட்டு 8 சீட்டு. அப்போ எல்லாமே மாறுது. அப்போ வழக்கமான அரசியல் களம், வழக்கமான பிரச்சாரம், வழக்கமான இதை பற்றி கருத்து பேசக்கூடியவங்களை விட புது டீம் உள்ள வேலை பார்த்துட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் இதான் மாற்றம். சூரிய வம்சத்தில் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா அப்படின்னு. அந்த டைலாக் சமீபத்தில் உங்களை கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, அது பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்து அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனையின் காரணமாக நீங்கள் பாஜகவில் இணையறீங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு மனசில் வருத்தம், அண்ணன் நல்ல மனிதர் தான் சரத்குமார். அவரை முழுசாக ஒரு சீமான அளவுக்கு அவர் இறங்கி அரசியல் பண்ண முடியலையான ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. இல்லை அந்த சொல்லி நீங்கள் ஃப்ளாஷ்பேக் சொல்லணும், அதுக்காக தான் கேட்குறேன். அதில் நீங்கள் அப்புறம் பாஜகவில் மாநில துணைத் தலைவராக உயர்ந்துட்டீங்க. அவர் இந்த கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் கட்சியோடு சேர்ந்து இங்கே இணையிறப்ப வெறும் உறுப்பினராக தான் இன்னைய வரைக்கும் இருக்கிறாருங்கிற. கேட்டும் பார்த்துட்டாரு, ஆமாம் கேட்டும் பார்த்துட்டாரு, பிரியாணி எல்லாம் போட்டு பார்த்துட்டாரு, எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க, எப்படி பேசுனீங்களா அதுக்கப்புறம் அவர்கிட்ட? அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து. மக்கள் கட்சியில் அண்ணனோட நான் தான் அதிக சுற்றுப்பயணம் போயிருப்பேன், அது உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அவங்க சினிமா துறையிலே இருந்ததுனால ரெண்டையும் சரியாக பண்ண முடியல. இப்போ விஜய் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே நான் அப்படியே சினிமா விட்டுறேன்னு சொன்ன மாதிரி அவர் அப்போ விட முடியல. அவருக்கு இருக்கிற சூழ்நிலை, சினிமாவில் இருந்த வரவேற்பு தொடர்ந்து பண்ணதுனால அதிகமாக நாங்களும் வேலை பார்த்தோம். சில நேரங்களில் சில முடிவுகள், இடைத்தேர்தலெல்லாம் போட்டியிட வேணான்னு நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அப்புறம் படிப்படியாக ஒரு கஷ்டம் வந்துருச்சு. என்னடா அண்ணன் ஃபுல்லாக சினிமாவிலே இருந்தால் எப்படி இங்கே வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத. மற்றபடி அவர் மேலே வருத்தம்னால இன்றைக்கும் அவருக்குள்ள மரியாதை மனசில் இருக்குது. இன்னும் பார்த்தா என்னுடைய உறவினர் மாமா முறை வேணும் சொல்லப்போனால். அன்றைக்கி நான் எதுவுமே சண்டை போட்டுக்கல, சச்சரவு பண்ணிக்கல. ஜனவரி 26 சமத்துவ மக்கள் கட்சி வாசலில் கொடியேற்றினோம். 27 நான் போய் டெல்லியில் அண்ணன் பொன்னார் முன்னாடி கட்சியில் சேர்ந்தேன். இன்றைக்கி அவரை பார்த்தா நம்ம கட்சிக்கு வரும்போதும் நாங்கள் போய் சால்வை போட்டு மரியாதை பண்ணி திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அந்த மரியாதை என்றைக்குமே இருக்குது. கட்சி சூழல் வெற்றி பெறுறது தோல்வி பெறுறது. இப்போ கமல் தான் நின்ன ஒன்றும் அதிகமான வாக்குகள் கிடைச்சது. என்னடா கமல் தான் அடுத்த முதல்வர்னு கூட நம்ம எல்லாம் பேசினோம். ஆரம்பத்தில் அவருக்கு எல்லா ஓரளவில் ஒரு மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்லாம் நிறைய ஆதரவு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி அவர் பாருங்கள் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டாங்களே. இப்போ இது என்ன சொல்லுவீங்க? அதனால் சரி, அவங்களுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இன்றைக்கி கேப்டனே வந்த வேகத்தில் ஒரு இடத்துல தனியாக நின்று ஒரு இடத்துல ஜெயித்த உடனே அடுத்த கேப்டன் தான் நம்ம எல்லோரும் பேசணும். எடுத்தாசலம் ஒரு வெற்றியே திமுக இல்லாமல் ஒரு ஆள் ஜெயிச்சாரையா, இனிமேல் அவர் தாயா அப்படின்னு நம்ம பேசணும். கடைசியில் அதுவும் எங்கெங்கேயோ திசை மாதிரி எப்படி போயிடுச்சு. இதில் இன்னொரு விமர்சனமும் இருக்குது. இப்போ பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையை நம்பி வந்தவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கட்சியில் பெற்றுத்தரல. உதாரணமாக இப்போ சமீபத்தில் இங்கேருந்து தாவேக்கா போன விஜயதரணி சொல்லலாம், சரத்குமார் சொல்லலாம். இவங்கெல்லாம் அவருடைய அந்த பீரியடில் தான் வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றலைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. தெரியல, டெல்லியில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல.
விஜயதாரணி டெல்லியிலேருந்து தான் சொல்லி வந்து சேர்ந்தாங்க. டெல்லியில் தான் முதல்ல சேர்ந்தாங்க. அண்ணன் சரத்குமார் அவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார். முக்கியமான கூட்டங்களுக்கு அவரும் போகிறாங்க வர்றாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவரும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டாங்க. இது தேசிய கட்சி. இப்போ தான் தேசிய தலைவர் நியமனத்திற்கு பிறகு தான் முக்கியமான அகில இந்திய பொறுப்புகள்லாம் நியமிப்பாங்க. மரியாதைக்குரிய நிதின் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அதற்கான இனிமேல் அவருக்கு கீழே என்ன டீம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் போடுவாங்க. அதில் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தாங்களா, வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லையான்னு தெரியல. சகோதரி விஜயதாரணி இப்போ தான் உங்களுக்கு தெரியும் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. தேர்தலில் போட்டிக்கிட்டு 27 பேரில் இப்போ எனக்கெல்லாம் சீட் கிடைக்கல, பல பேர் கிடைக்கல. விஜயதாரணி கிடைச்சிச்சு. விஜயதாரணி நீங்கள் சொல்ல மாதிரி புறக்கணிச்சு தான் விஜயன் சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் அப்படி தான் இல்லை. அவங்க வந்து இருக்கும்போது சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளே வராங்க. மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது தான் உள்ளே வராங்க. அவங்களுக்கு மாநில அளவில் எந்த பொறுப்பும் கட்சியில் கொடுக்கல. நாடாளுமன்ற நம்பி தான் அவங்க உள்ளே வந்தது. பேசும்போது கட்சியில் இணையும் போது நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் தரல. அந்த வருத்தத்தில் இருந்தாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் சீட்டு கொடுத்தாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில். அடுத்து தாவேக்கையில் போய் பார்லிமெண்ட் சீட் வாங்கிடுவாங்களா? அப்புறம் நீங்கள் தான் எதுவுமே கண்டுக்கலங்கும் போது அப்புறம் அங்கே தானே போகணும். இல்லை, அடுத்து அதையும் பார்க்க தானே போகிறோம். நம்ம என்ன பண்ணுறதுங்க, சில நீங்கள் தனிப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் தனிப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஒருத்தரும் விளக்கம் சொல்ல முடியுமா? விஜயதாரணி வாங்கம்மா, இப்போ பார்த்தாலும் வாங்கம்மா சகோதரி. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில், சொந்த பணியில், சொந்த அரசியலில் என்ன முடிவு எடுத்து அண்ணாமலை இருக்கும்போது உள்ளே வராங்கும்போது அண்ணாமலை தனியாக இருக்கும்போது இங்கே தானே வந்திருக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. அண்ணாமலையே 18 மாதம் ஆனால் வருத்தத்தில் இருந்தேங்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலையே வருத்தம் இருக்கும்போது விஜயதாரணி வருத்தத்தை எப்படி பார்க்க முடியும்? பாஜகவில் இந்த மாதிரி போகிறதுனால இன்னும் பாஜகவுக்கு வந்து பலம் இல்லாமல் போகாது, பலமாக தான் இருக்குது பாஜக. இந்த மாதிரி போகிறவங்களால ஒன்றும் பலவீனமாயிடாது அப்படிங்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். சரிதான், அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையை நான் ஏன் குறைச்சி? இல்லை, இப்போ நீங்கள் பாஜகவை விமர்சிப்பீங்களா, திமுக விமர்சிப்பீங்களா, அல்லது தாவேக்காவை விமர்சிப்பீங்களா? உங்களுடைய பிரதான அரசியல் எதிரின்னா யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? என்னங்க, ஒரு கட்சியாக ஆரம்பிச்சா எல்லாத்தையும் விமர்சிக்கணும். அப்புறம் பாஜக உண்மையை சொல்லுவோம். அப்புறம் அவங்களோட நம்பிக்கைன்னு தெரியல. ஒரு நேரடியாக தாக்கி பேசுகிறாங்க. கட்சி ஆரம்பித்தா மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும். மக்களை பாதிக்கிற திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும். மக்களுக்கு ஆதரவான திட்டங்களை யார் செயல்படுத்தினாலும் பாராட்டணும். இதானே சார் ஒரு அரசியல் கட்சிக்கு இலக்கணம். அதை விட மக்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்தணும். ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, எப்படி பணம் வருது, எப்படி செலவழிக்கிறாரு, அது எம்எல்ஏ எப்படி செயல்படுறாரு, எம்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குது. சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க, என்ன மசோதா, என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம், ஏன் வெளிநடப்பு பண்ணுறாங்க, பல விஷயம் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா மக்களுக்கு சரி. இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு பிரச்சனை பெருசாக இருக்குது, பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அதற்கான திட்டங்களை நிறையா செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கணும். அந்த மாதிரி கட்சிக்கு வந்து அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறத தவிர நிறைய வேலை இருக்குது பாஸ். அதெல்லாம் யோசிங்க. அதான் அண்ணாமலை செய்வார் சார். விமர்சிக்கிற வேலை மட்டும் இல்லை, அரசியலில் விமர்சனத்தை தாண்டி இளைஞர்களுக்கு என்ன செய்யணும், இளம் பெண்களுக்கு என்ன செய்யணும், படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் நல்லா பக்காவாக யோசிப்பார். நீங்கள் போக பாருங்கள், அந்த செயல் திட்டம் கொள்கையில் அதெல்லாம் இருக்கும். இது தப்பிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் தப்பிக்கிற மாதிரியா? விமர்சனம் வந்து தலைவர் வச்சுக்குவார் சார். என்ன சார் நீங்கள் மேகதாதுல அணை கட்டணும்னு பாஜக சொன்னால் ஒத்துக்குவோமா? அதை எடுத்து தான் சார் பேசுவோம். நம்ம தமிழன் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இந்திய கட்டாயம் திணிப்போம்னு சொன்னால் அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சார். ஆனால் இந்தி ஒரு பக்கம் ப்ரைவேட் ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான், அது வேறு விஷயம். 32,000 பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கான் தமிழ்நாட்டில். இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள். தமிழிசை வந்து இவங்களால் ஒன்றும் பாஜக வந்து பலவீனமாகிட போகிறதில்ல, அது எப்போவுமே பலமாக தான் இருக்குங்கிறாங்க. அடுத்தது நயினார் வந்து யாரும் நம்பி போகாதீங்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் பதில் ஒன்றும் இல்லையா? போனவங்க திரும்பி வந்துருங்க, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? போனவங்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்கிறாரு. இது அவருடைய தலைமை பண்பு. அவர் இப்படி தான் பேசணும். நான் சார் இப்போ 18 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கு சார். இந்த பிஜேபியில் இருந்து மெம்பர் ஆனவங்க 1 லட்சம் பேர் இருப்பாங்களா சார்? 17 லட்சம் பேர் அண்ணாமலையை நம்பி, அவருடைய தலைமையை நம்பி, அவருடைய ஆற்றலை நம்பி, துணிச்சல் நம்பி வந்திருக்காங்க சார். இன்னும் இதை எளிமைப்படுத்துகிற அடுத்த கட்ட வேலையெல்லாம் இருக்குது சார்.
அப்போ 30-40 லட்சம் பேர் வந்த பிறகு அது வேற உலகம் சார், வேற களம் சார், வேற அரசியல் சார். இது ஏன் நம்ம பிஜேபியே நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கணும்? அது கிடையாது சார். நான் அப்படி நினைக்கல. வட்டத்தை சுருக்க நான் விரும்பலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு இயக்கம் தொடங்க போகிறேன்னு லைவ்ல பேசுகிறாரு. அன்னைக்கு மாலையே ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஆல்ரெடி அவங்க இருந்த அந்த ஒரு இயக்கத்தை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் ரஜினி ரசிகர் மன்றம் எங்களுடைய படத்தையோ எங்கள் தலைவருடைய பெயரையோ யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதற்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்பு இல்லை. நீங்களா தொடர்பு நினச்சாலாம். அந்த அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது சார். அது பழசு. ஒருவேளை இந்த சீசனில் அண்ணாமலை ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கணும். நம்மளும் இந்த சீசனில் அது ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு. சொல்றதுனால தான் அந்த பதில் அங்கேருந்து வருது. இவர் அந்த வீடியோவில் அவர் சொல்லும்போது ரஜினி வந்து சந்திக்க கூப்பிட்டாரு. ரஜினி கட்சி தொடங்கும்போது என்ன உங்கள் டீ கடையில் வடையை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் தான் டீ கொடுக்கணும். நீங்கள் டீயை முதல்ல கொடுத்துட்டு வடையை கொடுக்குறீங்க, இந்த கடைக்கு வரமாட்டோம். சொல்லுங்கள். இல்லை, அதான் இப்போ ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு. அதை ரஜினி தரப்பு தடுக்குது. அதுதான் சார். ரஜினி ரசிகர்கள் ரொம்ப தெளிவானவங்க. அவங்களுக்குன்னு அரசியலில் ரஜினி இல்லை. அப்போ அரசியலில் நம்ம யாரை ஆதரிக்கணும், யார் கூட செயல்படணும், நம்ம சிந்தனையை ஒத்த தலைவர்கள் யார் இருக்கான்னு ரஜினி ரசிகர்களுக்கு தெரியாதா சார்? இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம், ரஜினி வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக சமூக வலைத்தளங்களில் 2 தரப்பு ரசிகர்களும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ரஜினி தவற விட்டதை விஜய் பிடிச்சிட்டாருன்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போது விஜய்க்கு எதிர்ப்பாக யார் இருப்பாருன்னு பார்த்தா அண்ணாமலை இருக்கார். அவரை நாம் ஆதரிக்கலான்னு ரசிகர்கள் முடிவெடுக்கிறாங்க. தலைமை வேறு முடிவெடுக்குதா அப்படிங்கிறதும். வெரி குட். நீங்கள் ரஜினி ரசிகர்களுக்கு சொல்கிறீங்க இதை. இல்லை, நான் சொல்ல, ரஜினி ரசிகர் ரஜினியே சொல்கிறாங்க. அறிக்கை இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு அறிக்கை இருக்கலாம். அது அவங்க ரஜினி ரசிகர்களுடைய மனசில் இருக்குது, அவங்களுக்கு தெரியும். ரஜினி மீது உண்மையான அன்பு, பாசம், மரியாதை வைத்திருக்கிற தலைவர்களை அவங்க நேசிக்கிறது சகஜம் தானே சார்? இல்லை, இதில் அண்ணாமலை அவர்கள் டைம் கேட்டிருந்தார் ரஜினி கிட்ட, ரஜினி நேரம் ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சு. இல்லை, அதுவும் உண்மையா இல்லையா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் கருத்துக்களில் நீங்கள் 99% செக் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் அவங்கவுங்க நிறைய போடுவாங்க. இல்லை, ஊடகங்கள் வந்து ரஜினி வீட்டு வாசலில் திரண்டு இருந்துச்சு. அன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை அவர்கள் வரலை அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு? அதுக்கப்புறம் ரஜினி கிளம்பி பார்த்தாங்க. திடீர்னு நேபாளத்தில் ரஜினி போய் அவர் சந்திக்கிறாரு, பாகிஸ்தானில் சந்திக்கிறாரு, இப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் ரஜினியை பாவம், அவர் ஒரு முக்கியமான உச்சக்கட்ட நடிகர் சார். நமக்கெல்லாம் மனசில் வாழ்கிற நடிகர் இல்லையா சார் ரஜினி? அவருடைய முள்ளு மலருன்னு ஞாபகத்தில் இருக்குது, அவருடைய பாட்ஷான்னா ஞாபகத்தில் இருக்குது. அவருடைய பிம்பம் இல்லாமல் எந்த படமும் இப்போ சமீபத்தில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆக்ஷன், இந்த ஏஐ விளையாட்டெல்லாம் அன்றைக்கி இருந்தால் அவர் இன்னும் ஹாலிவுட் லெவலில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருப்பார். அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அவர் உச்சக்கட்ட நடிகர், தமிழ் மக்களுக்காக இப்போ குரல் கொடுக்கக்கூடியவர், தமிழர் பிரச்சனைகளை துணிச்சலாக பேசக்கூடியவர், மனசில் இருக்கிறத டப்புன்னு போட்டு உடைச்சிடுவார். அதே போல் நீங்களும் மனசில் உள்ளதை உடைங்க. நான் இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருக்கேன்? இப்போ கலக்கலையே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வம்படியாக இருந்து தனியாக நிற்கணும்னு சொன்னது வந்து அண்ணாமலை தான். ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்துருந்ததுன்னா கணிசமான தொகுதிகளில் பாஜகவும் கூட்டணி வந்திருக்கும். அதெல்லாம் கிடையாது சார். சும்மா ஆளுக்கு பேசுகிறாங்க சார். நான் உண்மையை பேசணும், போய் பேசணும். உண்மைதான், மனசில் உள்ளதே பேசணும். அன்றைக்கி ஏடிஎம்கே தலைவர் என்ன சொன்னார் பொதுச்செயலர்? நம்ம தேர்தல் சட்டமன்றம் தான், இதை பற்றி கவலைப்படாங்கன்னு சொல்லையா சார்? என்ன நம்மளாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். போன சட்டமன்ற தேர்தலில் 21 நம்ம தோல்விக்கு பாஜக தான் காரணம்னு பல பேர் பேசுனதுனால பிரச்சனையே வந்தது. மாற்றி மாற்றி பதில் சொல்லி சண்டை உருவானது. ஒவ்வொரு தலைவர்களையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணமே 21 கூட்டணி வச்சதுனால நாங்கள் தோத்தோன்னு சொன்னதுனால தானே சார். 24 எம்பி தானே பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு நம்ம போட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்கணும்? 24 போயிடுச்சு, 26 போயிடுச்சு, அவ்வளோதான். இதை இப்போ ஒரு காரணத்தை தேடுறதெல்லாம் தப்பு. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பாரத பிரதமர் அவருடைய அந்த தேர்வு, பிரதமர் தேர்வு, அந்த கூட்டணி முடிவு செய்யும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தானே சார் கொடுத்தாங்க. மோடி அவர்களுக்கு வலது பக்கம் முதல் இடம் எடப்பாடி அண்ணனுக்கு தானே கொடுத்தாங்க. சரி, எல்லாம் என்னென்னமோ மாறுது, முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி விமர்சனங்கள் மாறுது, முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி கருத்து மாறுது. இதை யார் இப்படி தான் நடந்துக்கணும், எதுவும் சட்டம் அரசியலில் இல்லை. குற்றங்களுக்கு சட்டம் இருக்குது, தீர்ப்பு இருக்குது.
நீ அரசியல் கட்சி இப்படி தான் நடந்துக்கணும் எதுவும் சட்டம் இல்லையா, அதனால அவங்கவுங்க ஏதோ பேசுகிறாங்க. இல்லை சார், இப்போ தாவேகா தலைவர், தமிழக முதல்வர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சரி, கட்சி தொடங்கின பிறகும் சரி, ஒரு இடத்துல கூட பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு விமர்சனம் போய்கிட்டே இருக்குது, எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வந்து உள்ளர்த்தம் இருக்கா, அல்லது ஒன்றிய அரசோட ஒத்துழைத்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொன்னபடியே அமைதியாக கடந்து சென்று காரியம் சாதிக்க விரும்புகிறார் சார்? எதிர்க்கட்சி விமர்சிக்கிறாங்க. பாஜகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ், 2ஆம் நம்பர் எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட்டு, 3ஆம் நம்பர் எதிர்க்கட்சி விசிகா. 3 பேரில் ஒருத்தர் வழியாக இருந்தாலும் மற்றவங்கெல்லாம் கூட்டணி மந்திரி சபையில் அமைச்சராக இருக்காங்க. அப்புறம் என்ன சார் விமர்சிக்கிறீங்க? என்ன சார் வேலை இருக்குது? இதெல்லாம் நம்மளை காதில் பூ சுற்றுற மாதிரி இல்லை. நம்ம டீ கடை பெஞ்சில் உட்காந்துருக்கோம், பூக்கடை பெஞ்சில் இல்லை. கொள்கை எதிரின்னு சொன்னவர் அதுக்கு அதை தாண்டி எதுவும் பேசலையேங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் பேசலை, ஆட்சிக்கு தேர்தல் சமயத்திலையும் பேசலை. இல்லை, அவர் கொள்கை எதிரின்னு சொன்னார். அவர் கொள்கை எதிரின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அவர் கூட இருக்கோம்னு சிதம்பரம் சொல்கிறாரு. நேற்று பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னார், அதனால தான் நாங்கள் சேர்ந்துருக்காங்கிறாரு. அதோடு சேர்ந்ததுக்கு முன்னாடி அவர் கொள்கையோட கூட்டணி இருந்தது, நாங்கள் திமுகவுடைய அவருடைய கொள்கைக்காகத்தான் நான் இருக்கேன்னாரு. அதை தூக்கி போட்டு இப்போ இவரோடு இருக்கார். இப்போ திமுக கொள்கையை மறந்துட்டார். இவர் சொன்ன கொள்கை எதிரியை நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொள்கை எதிரின்னு சொன்னதுனால நான் சேரமாட்டேன், சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லலை. திமுகவை எதுக்கு, என்ன காரணத்தை வச்சு இவங்க திமுக விட்டு எல்லோரும் வெளியே வந்தாங்க? இப்போ திமுக ஜெயிச்சிருந்து திருப்பி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆவார்னு இருந்திருந்தா இவங்கெல்லாம் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் போயிருக்குமா? கம்யூனிஸ்ட் போயிருக்குமா? விசிகா போயிருப்பாரா? ஒருத்தர் கூட போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வைகோலாம் பேசுனதெல்லாம் மனசெல்லாம் வேதனையாக இருக்குது சார். அவர் பையன் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பட்டுமா பேசுகிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்க தான் செய்வாங்க, வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க. பரவாயில்ல, அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. என் கட்சி எப்படி நடந்துக்கணும், என்னுடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது அவங்கவுங்க உரிமை. அது நம்ம தலையிட விரும்பலை. ஆனால் திமுக முன்னணியில் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் போயிருப்பாங்களா? அப்போ எந்த கொள்கை எதிரியை பற்றி பேசுவாங்க? எல்லாம் அரசியலுக்காக பேசுகிறாங்க சார். இப்போ பாஜக ஒரு புறம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம், உரிய அங்கீகாரம், உரிய மரியாதை கொடுத்து வச்சிருந்துச்சு. பாதுகாப்பு தரதுலேருந்து பல விஷயங்களுக்கு அவருக்கு முன்னுரிமை தரப்படுது. ஆனால் இவர் தன்னை முன்னிலைப்படுத்தலைங்கிறதுனால தான் வெளில வந்து தனி கட்சி தொடங்குறார் அப்படின்னு ஒரு பார்வை. அவர் கிளீனாக சொல்லியிருக்காரு. மண் சார்ந்த உரிமைகளை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு வேறுபாடு இருக்குது. நான் ஒரு பிராந்திய உணர்வோடு தமிழன்னு பெருமை கொள்கிறேன், இந்தியன்னு பெருமை கொள்கிறேன். ஆனால் மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நான் முடிவெடுக்க முடியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. அது ஒன்று போதுமே. அது ஏன் வந்தாருங்கிறது போதுமே. முன்னுரிமை கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பொதுச் செயலாளர் இருந்தேன், துணைத் தலைவராக இருந்தேன். பதவிக்கு வந்தோன்னு மாநில செயலாளரான வேலை பார்க்குறேன் சார். நான் வேலை பார்க்குறதுனால எனக்கு முக்கியத்துவம். நான் வெறும் போண்டா பச்சி சாப்பிட்டு சுற்றலை. என்றைக்காவது கூட்டத்தில் போய் மேடையில் மட்டும் சீட் கிடைக்குமான்னு உக்காந்துட்டு வரல. மேடைக்கு காலையில் வருவாங்க, நான் ராத்திரி அங்கே நின்று வேலை பார்த்துட்ருப்பேன். விடிய வேலை பார்த்துட்டு தான் காலையில் வந்து தூங்கி வெளியாமல் உட்கார்றது கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். பல கூட்டங்களில், பல மாநாடுகளில். பிரைம் மினிஸ்டர் உள்பட, அமித்ஷா ஐயா உள்பட எல்லாருடைய வரவேற்பு ஏற்பாடுகளை தனியாக நின்று நான் பார்த்துருக்கேன். எந்த கட்சியில் எந்த ஒரு வருமானமோ எந்த வித அந்த ஈடுகட்டுற அளவுக்கு செலவுகளுக்கு எதுவும் யார் உதவி செய்வாங்களோ நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. உனக்கு வேலை வாங்கி தர்றேன், உனக்கு பதவி வாங்கி தர்றேன், உனக்கு போர்டில் வாங்கி தர்றேன்னு காசு வாங்கினது கிடையாது. எந்த வேலைக்கும் நான் போகிறது கிடையாது. நான் வேலை பார்த்ததுனால கடைசி வரைக்கும் எனக்கு அந்த மரியாதை கட்சியில் கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் திறமையே இல்லாமல் தூங்கு மூஞ்சியை போய் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? அப்போ அண்ணாமலை அவ்வளவு கொடுத்தாங்கன்னா அண்ணாமலை செயல்பாடு அவ்வளோ தீவிரமாக இருந்தது, அவ்வளோ துணிச்சலாக இருந்தது. தமிழகத்தில் பாஜக குக்கிராமங்கள் வரைக்கும் போச்சு. இப்போ உங்கள் குக்கிராமம் எது? உங்கள் ஊர்? ஒரு திருவாரூர். சூப்பர். உங்கள் குக்கிராமம்? அரியலூர். 2 ஊர்லேயுமே அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜகவுடைய நிலை. என் ஊர் எனக்கு தெரியும். நான் சொன்னால் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு திருவாரூர் தெரியும், அரியலூர் தெரியும். அண்ணாமலை வந்து 1 இயரில் அந்த கிராமத்தில் இருந்த பாஜகவோட எழுச்சியை நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். திருவாரூரில் கூட்டம்லாம் போட்டார். கலைஞர் ஊர்லேயே வந்து பெரிய கண்ணுக்கு தெரிய 4 வீதியிலையும் பெரிய கூட்டத்தை போட்டார். அந்த முக்குல கூட்டத்தை போட்டு மேடையில் எங்க வச்சு கேமரா பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான இதெல்லாம் நீங்க பாஜக விமர்சனம் வந்து சார், அது கிராபிக்ஸ்னு அந்த கூட்டம்.
அதை கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி மெம்பர் 18 லட்சம் சேர்ந்தா இது கூட போலியாக சேர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் இல்லை, அது சொல்லி தொடங்குறப்ப ரொம்ப வேகமாக சரசரன்னு வந்துச்சு, இப்போ அப்படியே தேங்கிடுச்சு, 17 18 அப்படியே நிற்கிது அப்படிங்கிறாங்க. ஒரே நாளில் 11 லட்சம் வந்துச்சு அப்படி சார். இல்லை சார், ஒரு கேட்டை அடைச்சி வச்சுருக்கோம், திறந்த உடனே ஜலஜு கொடியும் மிதுன்னு போகும். நேராக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தானே வருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு ஒரு பெரிய இது இருக்குது சார். இதில் முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, பேர், ஆணா பெண்ணா, உங்களுடைய டெலிஃபோன் நம்பரு, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, இதெல்லாம் பதிஞ்ச பிறகு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து பதிவு பண்ணால் தான் மெம்பர்ஷிப் கார்டு வரும். இப்போ அந்த நீங்கள் ஓடிபி எடுக்கிறதுக்கே பல பேருக்கு தெரியல. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னையோ என் வயது ஒத்தவங்களோ அல்லது இளைஞர்களுக்கோ அது புரியும். நீங்கள் சொல்கிற அந்த கடைக்கோடியில் கட்சி வளர்ந்துட்டுன்னு சொல்கிறீங்களா, அந்த கடைக்கோடி மனிதர்கள் எப்படி வந்து இந்த அடுத்த இயக்கத்தை கட்டம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சொல்லுவார், இந்த வாரம் சொல்லுவார். அடுத்த கட்டம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யத்தான் போகிறார். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதில் அடுத்த கட்டமாக உறுப்பினர்களை அவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க இப்போ நம்ம பயிற்சி கொடுத்து கட்சி ஆரம்பிக்கிறதா அது ஏதோ சொன்னாங்களே, எப்படி? பயிற்சி கொடுத்து கட்சின்னு இல்லை, கட்சிக்கு வந்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, வீத லீடரில் வந்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. என்னன்னு சார், ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது, நல்லா மனசு தட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் சார் ஆர்டிஐ அப்ளை பண்ணி நம்ம ஊர் எம்எல்ஏ என்ன வேலை செஞ்சார், எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ செலவழிச்சார்னு எத்தனை பேர் சார் கேட்டிருக்கோம்? கேட்டால் தெரிலங்கிறாங்க இல்லையா ஆர்டிஐல. ஆர்டிஐனா என்னன்னு தெரியல. இல்லை, அதை தாண்டி போட்டு ஆர்டிஐ தெரியல. நக்கீரன்லேருந்து பிரச்சாரம் பண்ணல சார் ஆர்டிஐல. தகவல் அறிவு அதைத்தான் சார் அண்ணாமலை சொல்கிறாரு, அதுதான் அண்ணாமலை சொல்கிறார். இந்த மாதிரி பயிற்சியை தான் நான் சொல்கிறேன். சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய பயிற்சி என்னெல்லாம் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியுமோ அது கொடுப்பேங்கிறார். அது சீமான சொல்லுவாங்க, சில கட்சியை பயிற்சி களமாகவே வச்சிருக்கிறாரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சிம்பாரு. அந்த மாதிரி போயிடுமா? பயிற்சியாகவே இருக்குன்னு விமர்சனம் அவர் மீது இருக்குல்ல, அது மாதிரி. அதெல்லாம் எல்லாம் சொல்லதான். விமர்சனங்கள் இல்லாமல் பொது வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்குமா? அது எல்லாருக்கும் இருக்கும். அது அண்ணாமலைக்கு இருக்கும், முதலமைச்சருக்கு இருக்கும், விஜய்க்கு இருக்கும். 4 பேர் பாராட்டுவாங்க, சில பேர் என்ன பொம்மை முதல்வரான்னு கேட்பாங்க. எல்லாம் ஆளாளுக்கு விமர்சனங்கள் இல்லாமல் பொது வாழ்க்கையில் நான் இருப்பேன்னு சொன்னால் நீ ஏதாவது கனவு உலகத்தில் தான் இருக்கணும். இல்லை, 1 மாத தாவே காட்சி எப்படி மதிப்பிடுவீங்க? எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காங்களா? 1 மாதம் தானே சார் ஆயிருக்கு. பார்ப்போம் சார், நிறையா தவறுகள் குற்றங்கள் நடக்குது. அமைச்சர்கள் எல்லா பக்கம் போய் பார்க்குறாங்க. முதலமைச்சர் போய் டெல்லிக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டார். மத்திய அரசோட இணக்கமாக இருந்து எனக்கு நிதி கொடுங்க, நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்ப்போம் சார். தேவைகள் நிறையா இருக்குது, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறையா இருக்குது. குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு குடும்பத்தில் இப்போ 918 ரூபா 818 ரூபா இருந்தது, இப்போ கூடி இருக்குது 918 ரூபா வச்சுங்க. சில வீடுகளில், நடுத்தர வீடுகளில் கீழே மொத்தமே ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் பயன்படுத்துவாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னாரு. அந்த 100 ரூபாயை கடைசி வரைக்கும் அவர் குறைக்க முடியல. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது. பெண்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவர் 6 சிலிண்டரே இலவசமாக தரேன் இருக்கார். அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்குது சார். இப்போவே 30 நாளில் திட்டம் போட்டு கேட்டால் அதெல்லாம் எங்கே போகிறது? இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. படித்த வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, புதுசாக தொழில் தொடங்குகிற பெண்களுக்கு 10 லட்சம் கடன், 15 லட்சம், எவ்வளவோ இருக்குல்ல சார். அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். ஒரு விவசாய கடன் தள்ளுபடியிலே ஏகப்பட்ட பேர் பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை இன்னும் போக தானே வரும். 30 நாளில் அவர் போகிறார் வர்றார், டெல்லிக்கு 2 தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு, பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறாரு, வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் போயிட்டுருக்கு. சட்ட குற்றங்கள் நடக்கிறது தாவேகா ஆட்சியினுடைய எண்ணிக்கை நாட்களை விட அதிகமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த போகணும். மின் வாரியத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கை காணோம், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் 297 கோடி ஊழல், 397 கோடி ஊழல் வந்துட்டு ஹார்ட் டிஸ்கை காணோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போலீஸ் சாயந்தரம் ஹார்ட் டிஸ்கில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதெல்லாம் என்னென்ன ரிசல்ட் வரும்போது தானே தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தீங்க. இன்னைய தேதியில் பாஜக தான் இந்தியாவிலேயே அசுரத்தனமான ஒரு செல்வாக்கோடு இருக்கிற கட்சி. அது மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பவரில் இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி வராரு அப்படின்னா அதை விட பவர்ஃபுல்லான இடத்துக்கு தான் போவார். அப்போ திட்டங்கள் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக தான் இனிமேல் நடக்க போகிறது. தமிழக அரசியல் ஒரு முக்கிய பவர் சென்டராக மாறப்போகிறார். அதற்கான திட்டங்களை பாஜக வகுத்துடுச்சுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை போன்ற ஒரு பகுதியில் சேர்றப்ப இந்த விஷயம் இன்னும் அடர்த்தியாக புரிஞ்சு கொள்ளப்படுது. அண்ணாமலை அவருடைய திறமை மீது எங்களுக்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கை தான் சார். நான் பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரணும், அது என்ன சார், இந்த டென்ட்டில் இருக்கிறவங்களாம் அந்த டென்ட்டில் உட்கார வைக்கிறதா? அது கிடையாது சார். இது ஒவ்வொரு தமிழனும் இங்கே வரணும், ஒவ்வொரு இளைஞனும் வரணும், அந்த நோக்கம் சார். இது
பாஜகவில் இருந்து வர்றதுங்கிறதே நான் மறந்துட்டேன். அதை நான் பேசவே மாட்டேன். அது கிடையாது. அது பேசுன தப்பு. அது பேசுனா நான் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். நயினார் வந்து யாரும் போகாதீங்க திரும்பி வாங்கன்னு நீங்க சொன்னீங்க, நான் சொல்லலை. அவர் சொன்னதை நாங்கள் சொல்றோம், நாங்களாவும் சொல்லல. அவர் சொன்னாரா எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட பேசினாரா? நம்ம முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க நயினார் சொன்னாரா? பேசல. பல பேர்ட்ட பேசுறாங்கன்னு சொல்றாங்க, என்கிட்ட அதெல்லாம் பேசல. நான் ஒரு முடிவோட தானே சார் போனேன். நான் யாருக்காகவும் எடுத்த முடிவு இல்லை சார், எனக்காக எடுத்த முடிவு. எனக்கு எந்த சுயநலம் இல்லாமல் அண்ணாமலை ஒரு சிஎம் ஆனால் எப்படி இருக்கும், அண்ணாமலை கட்சியில் அந்த கட்சி வேட்பாளர்கள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டால் எப்படி இருக்கும், அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும், அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்குது. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உமாபாரதி போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி போனாங்க, திருப்பி வந்து இங்கே இணைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சார் உமாபாரதி போனாங்க, கல்யாண சிங் போனாங்க, எடியூரப்பா போனாங்க, அதெல்லாம் வேறு சார். அங்கெல்லாம் பாஜக ஆளுங்கட்சியாக இருந்து 1-to-1 எதிர்கட்சி சார், மாற்று கட்சியாக இருக்கிற இடங்கள் சார். இங்கே நம்ம அப்படி இல்லை. நம்ம வேற அளவில் இந்த மக்களை உயர்த்த வேண்டியது இருக்குது, இளைஞர்களை உயர்த்த வேண்டியது இருக்குது. அதனால இது வேற, இதையும் அதெல்லாம் பாஜகவில் வந்து இணைஞ்சு மாநில தலைவராக இருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு தனி இயக்கம் வராரு அப்படிங்கிறப்ப அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது பொருந்துமா? அவர் பாஜக மாநில தலைவராக வந்து கட்சியை வளர்த்ததை விட தன்னை வளர்த்துக்கிட்டாரு, தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. எல்லாருமே அவரால் அப்போ பாஜக ஒன்றும் வளரல, நீங்க சொல்றீங்க உட்கிராமங்கள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை வந்ததுனால பாஜக பெருசா ஒன்றும் வளரலன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களா? இப்போ இந்த இயக்கம் ஆரம்பிச்சது தமிழிசை சொல்றாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நானும் அந்த அம்மா பத்தி பேசல. நீங்க 2 பேர் என்ன சொன்னீங்க? நீங்க கிராமத்துல பாத்தீங்கல்ல சார், கூட்டம் போடுறதை தாண்டி ஒரு கட்சி வளர்ச்சி அப்படின்னா உங்க ஊர் கிராமத்துக்கு ஒரு பாஜக கிளை வந்திருக்கும் சார். அதை பேச விரும்பல, ஏன்னா நான் இருந்த கட்சியை நானே ஒரு குறை பண்ணி பேசுற அளவுக்கு நீங்க உருவாக்காதீங்க. இல்ல நாங்க அப்படி சொல்ல, யதார்த்த உண்மையதாங்க நம்ம கேட்கறோம், வேற என்ன உங்க மனசுல இருந்து உண்மையாதானே கேட்கறோம். இப்ப எல்முருகன் இருந்தாரு, 4 எம்எல்ஏ கொண்டாந்தாரு. அடுத்தது இப்போ இவர் இருக்கிறப்ப தனியாக நின்னாருன்னா ஒரு நாடாளுமன்றத்தில் அவராவது வெற்றி பெற்று இருக்கணும்ல, அப்போதானே அவர் சொல்றதை நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறது இல்லை. அவர் வெற்றி பெற்றிருந்தா சார் நீங்க என்ன வேணாலும் வாதம் வைங்க, உங்க பதிலோ உங்க வாதமோ எங்களுக்கு தேவையில்லை. அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு முக்கியமான தலைவராக உருவாயிருக்காரு. அண்ணாமலை தமிழகத்தில் பல லட்சம் கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பை ஆதரவை பெற்றிருக்கிறாரு. பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, தாவேக எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி சார்பற்று இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட அண்ணாமலை தலைமையை விரும்புகிறாங்க, அண்ணாமலையுடைய திறமையை விரும்புகிறாங்க, துணிச்சலை விரும்புகிறாங்க. அதை பேசுங்க சார். திறமை இல்லாத ஒருத்தருக்கா நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க. எந்த ஆற்றல் இல்லை, படிப்பாற்றல் இல்லை, திறமை இல்லை, இன்டலெக்சுவல் இல்லை, நிலைமையை சமாளிக்க தெரியாது, தலைமையாக இருக்கிற பக்குவம் இல்லை. நீ எல்லாரும் வாப்பா, யானை மாலை போட்டதாலே ஒரு பாட்டு இருக்கு சரஸ்வதி சபத்தில், அப்படி ஏதாவது நீ கொண்டு வந்து வச்சிங்களா? அது கிடையாது. ஒருத்தரை வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் இருந்த இடத்த குறை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ண மாட்டார். நீங்க முதல்ல நினைச்சீங்கன்னா இந்தி ஒழிகன்னு சொல்கிறதும் தப்பு, இந்தி வாழ்கன்னு தப்பு. நம்ம வந்து இந்தி வாழ்கன்னு என்ன சொல்லணும்னா, தமிழ் வாழ்க, இந்தி வாழ்க, தெலுங்கு வாழ்க, கன்னடா வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்தியை திணிக்கிறது தப்புன்னு நானும் சொல்லுவேன். அங்கேருந்து சொல்ல முடியாமல் இருக்கலாம். மேகதாது அணை எப்படியாவது கட்டி தான் ஆகணும், உங்களுக்கு என்ன அதனால 70 TMC தண்ணி தேக்கி வச்சா கூட மழை வெள்ள காலத்தில் நாங்கள் 300 TMC கொடுத்துட்றோமே, அதை நீ ஒத்துக்கன்னு சொன்னால் நம்ம வேடிக்கை பார்ப்போமா? கர்நாடகா பாஜக கைதட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை தட்டி கேட்பார். இது எல்லா இடத்துலையும் உள்ளதான். தமிழக மக்களுக்கு அதை சொன்னதே அதான் சார் சொல்லியிருக்கேன். மண் சார்ந்த அவங்களுக்கு உணர்வுகள் வேறுபடுது சார். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு பிரகாஷ் ஜவடேக்கருக்கு நடித்து காட்ட வேண்டியது இருந்தது சார். இதுதான் மாடு, இப்படி தான் பிடிப்பாங்க, இதுதான் திட்டி வாசல், மாடு அப்படி அவுத்து விடுவாங்க, அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அதை விளக்கி சொல்லி மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தானே சார் ஜல்லிக்கட்டு நிலையை மாறிச்சு. இதே திமுக காங்கிரஸும் ஜல்லிக்கட்டு என்பது காட்டுமிராண்டித்தன விளையாட்டுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சொல்லி குழி தோண்டி புதைச்சாங்கல்ல. என்ன பேசுனீங்க? அதெல்லாம் நீங்கள் என்னைக்கு சொன்னீங்க? ஒருத்தரும் பேசலை. குழி தோண்டி புதைச்சாங்க. ஜல்லிக்கட்டே தமிழ்நாட்டில் கிடையாதுறான்னு ஜெயராம் ரமேஷ். மாடுகள் அதிகம் பயன்படுத்துறது அங்கே தான், அது தப்பாக சொல்லலை. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற அமைச்சர் ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டித்தனம் எங்கே சொல்கிறாரு? பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு. சட்டம் நிறைவேற்றுறாங்க. சிங்கம், புலி, கரடி பட்டியலில் காளை மாடையும் நம்ம வீட்டு காளை மாடையும் சேர்க்குறாங்க. கருப்பா வாடா செல்லா வாடான்னு சொல்கிற காளை மாடையும் உங்கள் மக்களால் அதிகம் மாடுகளை வளர்க்குறது வீடுகளை செல்ல பிள்ளையா.
அந்த மாட்டை சிங்கமொழி கரடியோட சேர்த்து மூடுனாங்களே. ஏதாவது பேசுகிறோமா தமிழ்நாட்டில்? அவங்க திருப்பி அந்த வெற்றியை அவங்களும் கொண்டாடினாங்க. அதுதான் மக்களை ஏமாளியாக நினைச்சாங்க. பத்திரிகை அதெல்லாம் எதிர்ப்போம் சார், அதெல்லாம் எதுக்கத்தான் செய்வோம். பத்திரிகை துறையில் எப்படி நான் நினைச்சிங்க? ஆரம்ப காலகட்டத்தில் பத்திரிகை துறையில் எப்படி நினைச்சிங்க? அது யாருக்கும் பலருக்கும் தெரியாது. உங்க ஓனர் வந்த போதும் நானும் வந்தேன். ராஜகோபால் சார் அங்கே நெற்றிக்கல்ல இருந்தாங்க. அப்போது நான் மாலை மறுத்தேன். அது 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 எங்கள் குடும்பத்தில் நிறையா பேர் தினத்தந்தி மாலை முரசில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் தான் நானும் வந்தேன். இப்போ நீங்கள் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருவிழா அம்மன் கொடை நேரத்துல எல்லாம் ஆள் எடுப்பாங்க. நூற்றுக்கணக்கான பேரை ஒவ்வொரு வருஷமும் வேலைக்கு எடுத்து இன்றைக்கி சென்னையில் இருக்கிற நிறையா எடிட்டோரியல் சைடு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உருவானது அங்கேருந்து வந்தவங்க. இல்லாட்டி ரொம்ப படித்த மேதைகள்லாம் பத்திரிகைகள் இருக்கணுங்கிறதெல்லாம் மாற்றி சாமானியமாக ஒரு கிராமத்தில் ஒரு எஸ்எஸ்எல்சி +2 வந்து படிச்சுட்டு வந்தவங்க கூட இங்கே சப் எடிட்டராகலான்னு மாற்றினது அந்த தந்தி குழுமத்துக்கு இருக்கிற பெருமை. அதே மாதிரி தினமலர்லேயும் நிறைய அங்கேருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி எங்கள் குடும்பம் ஒரு உறவு உள்ள குடும்பங்கிறதுனால நிறைய பேர் அங்கெல்லாம் வந்து சேருவோம். இன்றைக்கும் எங்கள் உறவினர்கள் எல்லாம் அந்த அடிப்படையில் நான் ஐயாட்ட வந்து அவருடைய உதவியாளராக இருந்து அப்படியே போய் மெர்கண்டைல் பேங்க் இஷ்யூ வந்தோடனே அதில் ஃபுல்லாக ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து அப்புறம் சரத்தண்ணன் கட்சி தொடங்கும். அவர் கூட 8 வருஷம் வேலை பார்த்து நான் சொந்தமாக மாத இதழ் வச்சுருந்தேன். இது தெரியும், நம்ம நக்கீரனில் தான் பிரிண்ட் பண்ணுவோம். இதே நிலான்னு ஒரு புக்கு, இதே தீபம்னு ஒரு புக்கு, அதெல்லாம் நக்கீரனில் தான் பிரிண்ட் பண்ணுவோம். வாரம் அங்கே பிரிண்ட் பண்ணி தான் அனுப்புவார். அதெல்லாம் தாண்டி அதை முடிச்சுட்டு தான் அதெல்லாம் முடிச்சு வேறு வழி இல்லை. ஏன்னா அதில் பெரிய அளவில் ஈடுபட வேண்டியது இருந்தது. அரசியல் வந்ததுனால் அதை ஈடுபட முடியல. நீங்கள் என்ன படிச்சிங்க, என்ன வாங்கணும்னு நினச்சிங்க? நீங்கள் நினச்ச இடத்துல தான் இப்போ இருக்கீங்களா? இல்லைனா கடைசியில் வெள்ளச்சாமி காலேஜில் பியூசி மதுரையில் படித்தேன். அப்படிலாம் திட்டமிடுற அளவுக்கு நம்ம நேரம் மைண்ட் அப்போ இல்லையோ என்னமோ தெரியல. ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு அரசியல் விஷயம் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப தொடக்க காலத்தில் மாணவர்களாக இருக்கும்போது நாகூர் அனிபா பாட்டு எங்கேயாவது கச்சேரி நடந்தால் அங்கே போய் உட்காந்துருப்போம். கலைஞர் எங்கேயாவது பேசினாருன்னா, விடுதலை விரும்பி பேசினாருன்னா அங்கே போய் உட்காந்து கேட்போம். எங்கள் ஊரில் இளைஞர்கள் எல்லாம் நிறைய ரெட்டையில பக்கம் போகும்போது நாங்கள் ஒரு 10 பேர் திமுக பக்கம். எங்கள் அப்பா வந்து திமுகவில் தலைவராக இருந்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், விலைவாசி போராட்டத்திலலாம் சிறைச்சாலை சென்றவங்க. வியாபாரத்தை விட்டுட்டு போய் வியாபாரமே காலியாகிற அளவுக்கு அரசியல் ஈடுபாடு கொண்டவங்க. அப்போ அதோடு அங்கே விட்டுட்டோம். அப்புறம் ஆஃபீஸ்க்கு மெட்ராஸ் வந்த பிறகு அரசியல்லாம் நம்ம அந்த சிந்தனையே இல்லை. பத்திரிக்கையாளர் நான் 22 வருஷத்துக்கு மேலே 23 வருஷம் அங்கேயே இருந்தேன். ஒரே இடத்துல இருந்ததுனால எங்கள் சமூக மக்கள்கிட்ட நிறைய நெருக்கம் வந்துச்சு. அந்த சமுதாய சங்கங்களில் தமிழ்நாடு இல்லை, பாம்பே, புனே, இலங்கை சங்கத்து கூட்டத்துக்கு போயிருக்கேன், சிங்கப்பூர், மலேசியா கூட்டத்துக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் கூட்டத்துக்கு போய் பேசியிருக்கேன். அப்புறம் அப்படியே அரசியல் மைண்டில் இருந்திருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை கூட இருக்கேன். இதெல்லாம் நம்ம கர்மா அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டிவியில் பேசுகிறீங்க, டிபேட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக சர்ச்சை இருக்கும், விவாதம் இருக்கும், ரொம்ப சூடாக பேசுவீங்க. ஆனால் இறுக்கமாகவே இருக்கிற மாதிரி தெரியுது வெளியிலேருந்து பார்க்குறப்ப. இவர் சிரிப்பாரா, இவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, எப்படி ஜாலியாக இருப்பேன். என் நண்பர்களுக்கு நல்லா தெரியும், நல்லா சிரிப்பேன், நல்லா சந்தோஷமாக இருப்போம். நிறையா மிஸ் பண்ணுவோம். நிறையா சினிமா எந்த படமும் பார்க்காம விட மாட்டேன். இப்போல்லாம் படத்துக்கு போக முடியல. சமீபத்தில் கருப்பு படம் ஓடிடியில் தான் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஜென்சி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. கருப்பு பிடிக்குதுன்னா விஜய் படம் ஒரு படம் கூட மிஸ் பண்ணதில்லை. விஜய், அஜித், கமல், ரஜினிங்கிறது நமக்கு வந்து ஒரு மேண்டேட்ரி. இந்த படம் வந்தால் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளும். இதுக்கிடையில் நல்ல படம் லப்பர் பந்து வந்துச்சுன்னா நான் ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். சமீபத்தில் என் சன்னு இப்போ நடிக்கிற படம், அவரே டைரக்டரு ஹரிகொம்பன். இப்போ தான் சென்சார் முடிஞ்சிருக்கு. விரைவில் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஏற்பாடுகள் அவர் பண்ணியிருக்காரு. சென்சார் பிரச்சனை இல்லை, சென்சார் முடிஞ்சிருச்சு. நம்ம படத்துக்கெலாம் வராது சார். ஏன் படம் இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து ஒரு 5 கோடிக்குள்ளே செலவழித்து அந்த படத்தை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை வெளியிடுறது இன்றைக்கு மிகப்பெரிய பிரயத்தனம். அது சினிமா துறையில் சங்கங்கள், அசோசியேஷன்லாம் ஏன் இருக்குன்னே தெரியல. எந்த பொருளையும் உற்பத்தி பண்ணி விற்றுடலாம். என்ன விற்கலாம், ஒன்று நினச்ச விலைக்கு விற்கலாம், இல்லாட்டி 10 ரூபா கம்மியாக விற்கலாம், இல்லை இன்னொரு 20 ரூபா கம்மியாக விற்கலாம். இங்கே விற்கவே முடியாது. அதுக்கு நான் அங்கங்கே ஒரு பிளாக்கு,
அதை வந்து நான் அந்த அசோசியேஷன் தலைவர்கிட்டலாம் பல முறை பேசியிருக்கேன். இப்போ தமிழ் குமரன் வந்திருக்காரு, அவர்கிட்டையும் இதை தான் பேச நினைக்கிறேன். ஒரு கேரண்டி வேணும். நீங்கள் ஓடிடி கம்பெனி பெரிய படம் மட்டும் வாங்குவீங்க, சின்ன படத்தெல்லாம் வாங்க மாட்டீங்க. அப்போ சின்ன படம் எதுக்குடா எடுக்க விடுறீங்க? சின்ன படங்களை ஏன் எடுக்கிறீங்க? அப்போ தேட்டரில் வந்து பெரிய படமே இல்லாத நேரத்தில் ஒரு பாப்கார்ன் விற்கிறதுக்காக ஒரு படத்தை போடுறான், 4 நாளில் தூக்குடா, அதுக்கு வச்சுருக்கீங்களா? அப்போ அவனுடைய வாழ்க்கை என்ன, அந்த நடிகருடைய வாழ்க்கை என்ன, டைரக்டர் வாழ்க்கை என்ன? இப்படி ஒரு சரி நீங்கள் சொல்லுவீங்க படம் மோசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நல்ல படங்களே நடு ரோட்டில் நிற்குதே. அந்த மாதிரியெல்லாம் மாற்றம் வரணும். அது என்னுடைய என் பையனோட படம் மற்றும் எல்லா படமும் வாய்ப்பு இருக்கிற படங்கள், திறமையான படங்கள், நல்ல படங்களுக்கெல்லாம் திரையுலகம், தியேட்டர் உரிமையாளர்கள், அதனுடைய வெளியிடக்கூடிய தலைவர்கள் எல்லாமே முன்னுரிமை கொடுத்து செய்யணும். இங்கேயோ வெளிநாட்டு முதலீடு எல்லாத்துக்கும் வந்துடுது, அதில் ஓடிடியும் வந்துடுது, அதில் பல பிளாக்கு, அவர் சிஇஓங்கிறான், சேர்மனுங்கிறான், எம்டிங்கிறான், டைரக்டருங்கிறான். அவங்கெல்லாம் பார்க்கணும். ஒரு பெரிய படம் வாங்கிட்டியா, ஒரு 10 சின்ன படம் வாங்க. ஆப்பிள் பழம் விற்கிது ஒரு கடையில், அங்கே மாம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குல்ல. ஆப்பிள் மட்டும்தான் விற்பனை நீ விற்கிறியா கடையில்? அப்படி இல்லை. அப்போ அது தொழிலே கிடையாதுல்ல. அப்படிங்க வருத்தம்லாம் இருக்குது. அதை இன்றைக்கி உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஃப்யூச்சர் அரசியல் எப்படி இருக்குன்னா நான் சிந்திக்கலை. சினிமாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? நிம்மதி, சினிமா கடவுள், நிம்மதி, மகிழ்ச்சி தான் முக்கியம். என்ன இந்த மாதிரி அரசியலில் நிறைய ஈடுபடுறது, சங்க வேலையில் ஈடுபட்டது, மெர்கண்டைல் பேங்க் வேலையில் ஈடுபட்டது, இதெல்லாம் ஈடுபடாமல் அன்றைக்கி நானும் ஒரு மளிகை கடையில் தொழிலில் ஈடுபட்டுருந்தேன்னா கொஞ்சம் வசதியாக இருந்துருப்போனோன்னு நினைக்க தோணும் பல நேரங்களில். சரி, ஆனால் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பு தான் கொடுத்தான். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பு. எந்த ஊருக்கு போனாலும் அண்ணா இருங்கண்ணே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு, இந்த ஹோட்டல் போனாலும் சரி, குக்கிலா போனாலும் சரி, கூலிங் கிளாஸை போட்டுட்டு தெரியாமல் போனாலும் அண்ணே வாங்கினே அப்படின்ட்டு பக்கத்து, அது அந்த அன்புலாம் கிடைக்காது. பொன்னார்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? அவர் முன்னணியில் இணைந்தீங்க, அவர்கிட்ட பேசுனீங்க? பொன்னார்கிட்ட பேசலை, பேசுவோம், எல்லார்ட்டையும் பேசுவோம் படிப்படியாக. நம்ம ஒன்றும் யாருக்கு எதிர்ப்பான உணர்வில் வரலையே, யாரையும் நான் குறை சொல்லி இங்கே வரலையே. என் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களையும் குறை சொல்லலை, டெல்லியில் இருக்க தலைவர், எனக்கு அண்ணாமலை பிடிக்குது, வந்திருக்கு, அது மட்டும்தான். அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை வந்து தாவேக்கா உடைக்குதுன்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு இப்படி பாஜக உடைச்சதுதான். இது ரொம்ப வருத்தமான நிலையை பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அம்மா இருக்கும்போது இந்த நிலை, புரட்சி தலைவர் இருக்கும்போது நிலை, அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பயந்து நிற்பாங்க, எப்படி மரியாதை கொடுப்பாங்க, போயஸ் கார்டன்லேருந்து அசம்பிளிக்கு வரும்போது எந்தெந்த பாதையில் எந்தெந்த முன்னாள் அமைச்சர்லாம் நின்றுருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன எந்த பதவியும் கிடைக்காதவங்க, வாய்ப்பே அந்த கட்சியில் கிடைக்கல, அதனால் நான் போகிறேன் தாவேக்காவுக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, அது உள்கட்சி பிரச்சனை, அவங்க இஷ்டம். ஆனால் 3 முறை அமைச்சராக இருந்தவங்க, 2 முறை அமைச்சராக இருந்தவங்க, 2 முறை எம்பியாக இருந்தவங்க, 4 முறை எம்எல்ஏ இருந்தவங்கெல்லாம் போகும்போது மக்கள் தான் யோசிக்கணும், என்னடா இது ஒரு புது விதமான அரசியல் இருக்க. அது இன்னைக்கு காலைல பேப்பரில் ஒன்று போட்டுருந்தாங்க, எல்லாம் ஜென்சி எம்எல்ஏ, ஜென்சி இளைஞர்கள் தான் தாவேக்கால இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் போகிறத பார்த்தா எல்லாம் வயசான கேஸாக உட்காந்துருக்கு. அதிமுகவை குறை சொல்லி ஆட்சியை பிடிச்சார். அதிமுக குறை சொன்னால் அதிமுக என்ன வானத்தில் இருக்குது? அதிமுக கட்சிக்காரங்க தான் அதிமுக. அப்போ யாரை குறை சொன்னாரோ அவங்கெல்லாம் இங்கே வரும்போது அது எப்படி, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது போக தெரியும், அது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு பலமான கட்சி ஜனநாயகத்தில் தேவை. திமுக மாதிரி, அதிமுக மாதிரி மாற்று சக்தி உள்ள கட்சிகள்லாம் தேவை. இப்படி போகிறதுங்கிறது அது காலத்தின் கோலம் தான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு மாதிரி எல்லாம் மாறிட்டுருக்காங்க. நேற்றுலாம் போய் 3 மணி நேரம் நிற்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போய் காத்திருக்காங்க. போய் விஜயை பார்த்தா கூட பரவாயில்ல, அவங்க புஷி ஆனதை பார்த்துட்டு சால்வை போட்டு வர்றாங்க. அவரும் அமைச்சர் தானே, அமைச்சர் தான் இருந்தால் பொதுச் செயலாளர். இப்போ இன்றைக்கும் ஒரு பனையூர் பாபுன்னு போகிறாரு, முன்னாள் முதல்ல நின்று ஒரு துண்டை போட்டு. அப்போ அவங்க வர்றதை அவங்க முழுசாக விரும்புகிறாங்களா விரும்பலையா அது கூட தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு? இப்போ நம்ம வீட்டில் ஒரு முக்கியம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டே போய் கீழே கூட்டு வைப்பா, கேட்ட திறப்பா, அதெல்லாம் இருக்கும்ல, அது சாதாரண மனித இயல்பு தானே. அப்போ நீங்கள் வர்றவன் வா போகிறோம் போன மாதிரி. உங்களுக்கு தாவேக்காலேருந்து அழைப்பு வந்துச்சா?
என் மனநிலை அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. அதான் ஆனால் இன்னொரு தகவல், தாவேகா கூட நீ உங்கள் இயக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க. ஒரு 10-15 நாள் டெல்லிக்கும் இங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் கொஞ்சம் இந்த கரூர் சம்பவத்தில் இது வந்து யார் பார்க்கணும், வைக்கணும், விசாரிக்கணும், இது ஒருத்தரை மட்டும் விஜயை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொன்ன காரணத்தினால அப்படி ஒரு சூழல் உருவாச்சு. அவ்வளோதான். திருச்சி நம்ம கூட்டணி கட்சி தான் அண்ணன் எடப்பாடி தானே. டெல்லியில் பேசலையே, எடப்பாடி சொன்னால் சரின்னு தானே இருந்தது. இபிஎஸ் அண்ணன் தான் இந்த கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய தலைவர். அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதானே. நான் சொல்கிறது அதிமுகவில் பாஜக வரல, இப்போ நீங்கள் போகிற இயக்கம் இருக்கீங்களா, இப்போ புது இயக்கம், அந்த இயக்கம் இது தெரியல, ரொம்ப முன்கூட்டியே சிந்திக்கிறீங்க. இல்லை சார், ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தாவேகா கூட, திருச்சி கிழக்கில் கூட அவங்க தலைவர் போட்டியிடலாம். அதெல்லாம் எல்லாம் போட்டாங்க. அப்படிலாம் இருந்தால் அவர் எதுக்கு தனியாக அமைப்பு ஆரம்பிக்கிறார்? ஆனால் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தலைவரை காலி பண்ண நினச்சாங்க அதிமுகவில் பொதுச் செயலாளர். அவருக்கு வந்து கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவருக்கு பதவி பறிக்கப்படுகிறது. இப்போது அதிமுகவினுடைய நிலைமை இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? இது இல்லை, இது அவங்க கட்சியில் தோல்வியை மீறி போராட்ட களத்தில் நிற்கணும். அது நிறையா நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப சொகுசாயிருச்சு. எல்லாமே மனசில் ஈஸியாக முதல்ல ரொம்ப சிந்திப்போம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா சிந்திப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த ஒரு வாரமாக நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம், யார் வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம். கேட்குறதுக்கு மக்கள் இல்லை, நாதியும் இல்லை. என்னுடைய முடிவு நான் எடுக்கிறது. நான் முன்னாடி இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதெல்லாம் கிடையாது. இந்த பதவியில் இருந்தேன், மந்திரியாக இருந்தேன், அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி கவலையும் கிடையாது. அங்கே போனால் அடுத்த அதிகாரம் கிடைக்குமாங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். இன்னொரு கேள்வி, அரசியல் களத்தில் அப்படியே இருக்குது, முறையான பதில் யாருமே கொடுக்கல, நீங்களாச்சும் தருவீங்களான்னு எதிர்பார்க்குறோம். திமுக அதிமுக பாஜகவினுடைய கண்ணசைவில் கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் அவங்க ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தொடர்ந்து சொல்லப்பட்டுகிட்டே வருது. அது உண்மையா? உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயம் தெரியுமா? அப்படி எனக்கு தெரியாது. இதை மறுத்தவர் சொல்கிறவர் சி.வி. சண்முகம், மறுத்தவர் அண்ணன் எடப்பாடி. 2 பேருமே அவங்க தான். அவங்களே கேட்குறாங்க, அவங்களே சொல்ல, அவ்வளோதான். இதில் ரஜினிலாம் பேசினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாஜக அமித்ஷா வந்து சொல்லி ரஜினிலாம் வந்து பேசினதா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, எனக்கு தெரியல. நானும் உங்களை மாதிரி சாமானியன் தான். அவங்க பேசுனாங்களான்னு தெரியல. பேசினா கூட அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனை நாளைக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் ஆட்சி அமைச்சிருக்கிறது தான் நியாயம். இல்லாட்டி மக்கள் அது மேலும் வெறுப்படை தான் செய்வாங்க. இனிமேல் இந்த ஆட்சி எப்படி நடக்குது, இது நல்லா நடக்குதா, அவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் அதில் கிடச்சிருக்கா, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க இல்லையான்னு மக்கள் தீர்மானிப்பாங்கல்ல. அடுத்து ஓடிடும்ல, உள்ளாட்சியிலே தெரியல நிறையா விஷயம். பொறுத்துன்னு பார்ப்போம். அதுக்காக இன்றைக்கி 108 இடத்துல 107 108 ஆமாம் 108 இடத்துல வெற்றி எட்டவங்களை போய் உடனே தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதுவும் தவறு தானே. அதுவும் இப்போ இருக்கிறதெல்லாம் குதிரை பேரம், அந்த பேரம், கழுதை பேரம்னு ஆளாளுக்கு சொல்கிற மாதிரி அப்புறம் அதுவும் ஒரு பேரமாக தானே இருக்கும். பாஜக டெல்லியில் என்ன செஞ்சதோ அதை தான் தமிழ்நாட்டில் தாவேகா செய்யுதுன்னு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். பாஜகவோட ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாலின் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டி அவரும் அதிமுகவில் இருக்க மாதிரி அந்த கட்சியிலையும் பல பேர் பல பக்கம் போனால் அவர் என்ன செய்வார்? எல்லாம் போகிறவங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு எதாவது பேசுவார். இன்றைக்கி 22 மாநிலம் கூட்டணி 18 மாநிலம் இருக்கிற பாஜகவை இருக்கிற பதவியும் பறி கொடுத்தவர் சொல்லி என்ன பண்ண? அவருடைய மாநிலத்தில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். இதுதான் இப்போதைக்கு திமுக அவருடைய உண்மையான நிலை, சக்தி. அவங்க அரசியலுக்கு எது வேணாலும் பேசலாம், அதுக்கு நம்ம அப்படி பதில் சொல்ல முடியும். இப்போ தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடைத்தேர்தல் பணிகளை வந்து தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தல் வந்தால் இப்போ உங்கள் இயக்கம் வந்து களம் காணுமா எப்படி? தலைவர் சொல்லுவார். கொஞ்சம் ஒரு தெரிஞ்சிடும்ல. ஏன்னா இன்னும் இடைத்தேர்தல் 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும். ஏற்கனவே டிக்ளேர் ஆயிடுச்சு. அதனால் அவர் சொல்லுவார், வெயிட் பண்ணி பார்ப்போம். பேசும்பொழுது வந்து எல்லா தேர்தலையும் சந்திப்போங்கிறத தான் சொன்னார். அதெல்லாம் சொல்லுவாங்க சார். நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு 24 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு என்ன சொன்னார்? எங்களுக்கு இது நோக்கம் இல்லை, சட்டமன்றம் தான் நோக்கம்னாரு. அப்போ என்ன
பார்லிமெண்ட் தேர்தல் தமிழ்நாடு பூரா நடக்கிறது வேணாம், அப்புறம் நீங்கள் இடைத்தேர்தல் 5 தொகுதி நடக்கிறத போய் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நிற்க மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கேட்குறேன் இல்லை அப்படி அதான வருது. அப்புறம் இடைத்தேர்தல்னா இப்போ பொதுவாக அது ஒரு வருதில்ல, கணக்கில் வருதில்ல. இப்போ ஒரு இயக்கம் வந்து டக்குன்னு வராரு கூட. அவர்கள் சொன்னதை சொன்னேன், முதலமைச்சர் சொன்னதை தான் சொன்னேன். அது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான், அவர் சொன்னதா சொன்னீங்க. அந்த மாதிரி தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க. அப்போ புசியானந்த் சொல்ல விஜய் அவர்கள் சொன்னார், அதே மாதிரி எங்கள் தலைவர் சொல்லுவார். வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால தான் எம்எல்ஏ சீட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, இவருக்கு தராதன் பின்னணியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் அது ஒரு பேச்சு ஓடுனுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு நிற்பாருன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு அந்த சீட்டு மறுக்கப்படுது. பின்னணியில் நயினார் இருக்கிறாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. 2வது இடத்துல வந்தவர் டீ சூடு ஆறிடுச்சுன்னு குடிச்சிட்டீங்க, மறுபடியும் ஒரு டீ வேணா கொடுங்க. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ஒருத்தர் கட்சியை விட்டு மாறும்போது வெளியே வரும்போது ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க, யூகங்களில் பேசுவாங்க. எல்லா விமர்சனங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அது தவறாக தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாரும் தெரியாது, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இல்லை பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் செய்தி வந்துச்சு, இப்படிலாம் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முக்கியமான பத்திரிகையில் இருக்கீங்க, நான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கேன். அப்புறம் கடைசியில் இருக்கவங்க நமக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லப்படுது கேட்கப்படுது தான் சொல்ல முடியும். உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறது. அதெல்லாம் எல்லாமே ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க சார், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலை. விரும்பலைன்னா உடனே இல்லை போட்டியிட அண்ணாமலையே விரும்பலையா? அது ஒரு இல்லை. டெல்லியிலேருந்து 27 தொகுதி அறிவிச்சாங்க, 27 தொகுதி வேட்பாளரை முடிவு பண்ணாங்க, நின்னாங்க, தேர்தலில் வேலை பார்த்தோம், அவ்வளோதான். இதில் 27 யார், 27 தொகுதி எப்படி, ஏன் புதுக்கோட்டைக்கு மட்டும் 3 தொகுதி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கேட்க ஆள் இல்லை சார். பார்லிமெண்ட் போர்டு முடிவு பண்ணுறாங்க, மாநில தலைவர் அறிவிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான் நம்ம திட்டமிடல், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ நெடுநாள் கூட்டாளியாக இருந்த காங்கிரஸ் திமுக உடைஞ்சதுங்கிறது மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணிலையும் பிரதிபலிக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சார் இந்தியா கூட்டணியில் என்ன சார் பிரதிபலிக்குது? திமுக உடஞ்சிருச்சு, வெளில வந்துருச்சு. இந்தியா கூட்டணியில் என்ன பிரதிபலிக்குது? பாஜக போய் மகாராஷ்டிராவில் வேலை பார்க்க போகிறாரா? திமுக தலைவர் பீகார் வரைக்கும் போய் பிரச்சாரம் வங்காளத்தில் வேலை பார்க்க போகிறாரா? அதெல்லாம் சும்மா ஒரு தோற்றம் இருந்துச்சுல்ல, ஒரு தோற்றம் நல்ல வலிமையான கூட்டணியாக இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விளம்பரம் பேச வர்றாரு, பிரச்சனை அவ்வளோதானே சார். அங்கே ஒன்றும் திமுக தொண்டர்கள் வெற்றிக்கு பாடுபடாமல் நிப்பாட்ட போகிறாங்களா? அது வேற, இது வேற. எல்லாம் அங்கங்கே இருந்து ஒட்டு வச்ச கட்சி தானே சார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவுடைய வலிமை, திமுகவுடைய வளர்ச்சி, திமுகவுடைய செயல்பாடு தான் சார் பார்க்கணும். அவங்களுடைய எல்லை தமிழ்நாடு தான். அதனால அவங்க ஈஸியாக போகலன்ட்டாங்க, அவங்களும் விட்டுட்டு வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதில் விஜயோட போகலனாலும் அவங்க வேணுங்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி தானே சொல்லணும். நீங்கள் அவங்களை எழுத்து ஜெயிச்ச தாவகோட கூட்டணியில் மந்திரியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேணும்னா விளாட்றீங்களா? இதெல்லாம் நியாயமா? நேற்று சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி, அப்படி தான் சொல்லுவார் சார். இல்லை விஜயோட அரசியலுங்கிறது ஒரு பக்கம் பெரியார், அதனால் திமுக அரசியலை காலி பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அரகஜா குங்குமம் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இந்து மதத்தை சார்ந்து செயல்படுறாரு, இது பாஜக அரசியலையும் காலி பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் எதை நோக்கியதாக இருக்கும்? மென்மையான இந்துத்துவமா அல்லது திராவிடம் சார்ந்து அதில் ஒரு மென்மையான திராவிட பார்வையா? சார் புதிய கோட்பாடு சிந்தனைலாம் எல்லா கோட்பாட்டுக்கும் ஆளுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே. விஜய் பெரியாரை பற்றி பேசும்போதே ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொன்னார், ஐ திங்க் விழுப்புரம் விக்கிரவாண்டி நினைக்கிறேன், பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லை. அது கோயிலுக்கெல்லாம் போகிறார், மூகாம்பிகை போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், சர்ச்சுக்கு போகிறாரு, எல்லாத்தையும் போகிறாரு. எங்களுடைய நிலையை தலைவர் சொல்லுவார், இருந்தாலும் யதார்த்தமான கொள்கையாக இருக்கும், யதார்த்தமான கோட்பாடு. வெகுஜன மக்கள் இதுக்கு ஒரு எல்லை அப்படிலாம் இருக்காது, யதார்த்தமான. ஏன்னா அவருடைய சிந்தனை அப்படி தான், அவருடைய சிந்தனை உலகளாவிய அளவில் இருக்கும். இன்றைக்கி ஜெர்மனியில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு அவர் கேட்டால் சொல்லுவார். அவர் சாதாரணமாக நான் பல முறை பார்த்துருக்கேன், ஒரு புக்கை எடுப்பால் நைட் படித்து முடிச்சுடுவாப்புல. எந்திரன் படத்தில் வர்ற ரஜினி மாதிரி தான், கடன்னு பார்ப்பேன். ஒரு பாயிண்ட்ஸை ஒரு 5 பாராக டைப் பண்ணி கொடுத்துருப்போம், அண்ணே இதில் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணுண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே. அது சாதாரணமாக எல்லாருக்கும் அது ஒரு தனி திறமை, அந்த ஆற்றல் இருக்குது. அதனால் அவருடைய சிந்தனை செயல்பாடுகள்லாம் இன்றைக்கி என்ன யதார்த்தம், இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, இளைஞர்களுக்கு என்ன தேவை, வளர்ச்சிக்கு என்ன தேவை, அமைதிக்கு என்ன தேவை, அப்படி இருக்கும்.
நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திச்சிருக்கீங்களா? எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா சந்திச்சிருந்தா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிச்சா? எம்ஜிஆரை நான் சந்திக்கலை, ஆனால் கலைஞரை பலமுறை சந்திச்சிருக்கேன். என்ன சொல்லப்போனால் ஒரு வட்டம் அவர் சிஐடி காலனி வீட்டில் மாடியில் கைலியும் முண்டா பனியனும் உட்காந்து கட்டில் உட்காந்துருக்கும்போது கூட நாங்கள் போய் சந்திச்சிருக்கோம். அப்போ இந்த பேங்க் விஷயமாக தான் போகும்போது ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் தலைமையில் போவோம். அப்போ நிறையா சந்திச்சிருக்கேன். ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான கட்டத்தில் கூட காமெடியாக பேசுவார். ஜாதிக்காக சொல்ல நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ கூட வந்த ஆளுகள்லாம் எல்லாம் நாடார்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஐயா, நீங்கள் மட்டும் கைவிட்டிங்கன்னா போச்சு அப்படின்னு பேசுனாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே கைலி பனியன் தான் உட்கார்ந்தார். இப்போ யார் வீட்டில் இருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அந்த அம்மா ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. கோபமாக கேட்டவங்களாம் சிரிக்கிறாங்க. அது மாதிரி அம்மாவை நான் 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். ஒரு முறையெல்லாம் என் கூட சீனியர் தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் பேசுவாங்க, நம்ம அம்மா பார்த்தோன்னு இதை கேட்கணும் அதை கேட்கணும், விட்டுறக்கூடாது, நம்ம உரிமையை நம்ம கேட்டே வாங்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து உட்காந்த பிறகு எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நான் வேடிக்கையாக பார்ப்பேன், சில வித்தியே சொல்லுவேன். கூட இருக்கவங்களாம் ஒருத்தர் ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்கள் பேசுங்கண்ணா. யார் சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, விஷயம் என்ன, சப்ஜெக்ட் என்ன, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக. இந்த 2 பெரும் ஆளுமைகளை சந்திக்கும் பொழுது அவங்க உங்களை புரிஞ்சிருப்பாங்களே, ஒரு அரசியல் ரீதியாக பேசக்கூடியவர், செயல்படுறவர் தெரிஞ்சிருந்தா அவங்க அழைப்பு கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் சில இடங்கள்லாம் எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப நெருக்கம், உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற மாதிரி. இபிஎஸ் அண்ணன் ரொம்ப நெருக்கம். இபிஎஸ் அண்ணனுக்கெல்லாம் நான் போய் எலெக்ஷனில் அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் எல்லாம் நெருக்கம். செங்கோட்டையெல்லாம் ரொம்ப நெருக்கம். அண்ணன் எப்போ பேசினாலும் பேசுவார். நான் அந்த அது பேசினா கூட தப்பாக போய் போட்டு போக வேண்டியிருக்கு. எல்லாமே நெருக்கமானாங்க. நான் இந்த பத்திரிகை துறையில் இருந்ததுனால அந்த அரசியல் விஷயமே எனக்கு வரல. இல்லாட்டி அவங்களோடலாம் சேர்ந்து அவங்களுக்கு கீழேயே பணியாற்றுற வாய்ப்பு கூட எனக்கு கிடச்சிருக்கும். அது எனக்கு வாழ்க்கை லாபமாக நஷ்டமாக தெரியல. தமிழிசை தலைவராக இருக்கும்போது பாஜகவில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்முருகன், அதுக்கப்புறம் நடுவில் பொன்னாரா, தமிழிசை கேப்பில் பொன்னார், அதுக்கப்புறம் எல்முருகன், அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை, 4 தலைமை. நைனார் இப்போ 5 தலைமை. 5 இப்போ இருக்கிறார். அதான் இப்போ 5 தலைமையில் எது நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க? இது சிறந்த இல்லை, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியோடு நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். அப்போ அவர் தான் சிறந்த. மற்றவங்களாம் வந்து இதெல்லாம் இல்லை, மற்றவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க. பிஜேபி தலைவர் எல்லாருக்கும் ஒரே மார்க், மக்கள் தலைவர் இவர் கொஞ்சம் மார்க் கூட போட வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் அது உங்களுடைய கிராமம் எடுத்துக்காட்டு, நீங்கள் வாழ்ந்த பகுதி எடுத்துக்காட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான், மற்றபடி யாருக்கும் நமக்கு என்ன துவேஷமா பகையோ. இன்னொன்று, இப்போ தமிழிசை வந்து அந்த மாநில தலைவர்லேருந்து வெளில வராங்க, வந்தோடனே ஆளுநராக போகிறாங்க. பொன்னார் ஏற்கனவே தலைவராக இருந்தவர், அப்புறம் இணையமைச்சராக இருந்தவர், அந்த மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் எல்முருகன் அவரும் ராஜ்யசபா இணையமைச்சர் அந்த மாதிரி போகிறாங்க. இப்போ நயினாருக்கு அடுத்தது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தகவல் வருது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர், அதுலேருந்து வெடிப்பட்டால் அடுத்தது ஒரு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ராஜ்யசபா கொடுப்பாங்க, மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. நீங்கள் யார் கூட போகிறதுங்கிறது பதவியை வச்சு முடிவு பண்ணுறதா? அப்படி இல்லையே. பதவியை வச்சு முடிவு பண்ணால் நீங்கள் சொல்ல மாதிரி அவர் அமைச்சர் தேசிய தலைமைக்கு விரும்புகிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி போகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லைங்க, தேசிய தலைமைக்கும் அவருக்கும் என்ன உறவே இல்லாமையாக இருந்தது, அவங்களுக்குள்ள தொடர்பே இல்லாமையாக இருந்தது. அதற்கு பிறகும் பிரதமர் வந்த கூட்டங்களில் கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அமித்ஷா வந்தாலும் உட்கார வச்சுக்கிட்டாங்க. பிரதமருடைய பிரச்சார வண்டியில் பின்னாடி நிற்க வைக்கிறாங்க, அமித்ஷா வண்டியில் நிற்க வைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கத்தானே செஞ்சது. கிடைக்கல, அது கிடைக்கலன்னு மாநில தலைவர் புரிஞ்சுக்கிறேன். அவங்க கவர்னராக இருந்தாங்க, இவங்க மத்திய அமைச்சராக இருந்தாங்க, அவரும் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தவங்கள இப்போ ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருக்கார். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவர் கூட வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் ஒன்று. அவருக்கு அடுத்த ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கலையா? அந்த மாதிரி பதவியில் இருந்தவங்க ஆளுநராக போகிறாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக போகிறாங்க, இணையமைச்சராக போகிறாங்க. அவருக்கு அடுத்தது தேசிய தலைமை கொடுக்கலையே. இப்போ இவருடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் கொடுக்கலையா? அவங்களுக்கு மற்ற முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் கொடுத்தாங்களே, அதான் கேள்வி. செயல்பாடுகள்
பிடிக்காம கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. திருப்தி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? அதெல்லாம் செயல்பாடுகளுக்கும் பதவிக்கு என்ன இருக்குது, அவங்க விரும்பி கொடுக்கறது தானே. போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று போய் பதவி வாங்குறது வேறு, வெற்றி பெறாவிட்டாலும் பதவி கிடைக்கிறது வேறு. இவர் அது விரும்பாம கூட இருந்திருக்கலாம் பதவியை. எஸ், பதவியை விரும்பாம கூட இருந்திருக்கலாம். இவர் மனசில் தான் இப்படி ஒரு திட்டம் இருக்குது, அவர் பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரணும், தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமான அரசியல் இயக்கத்தை உருவாக்கி காட்டணும்னு மனசில் இருந்திருக்குல்ல. அதனால் இவர் அதை பற்றி விரும்பாம கூட இருந்திருக்கலாம். அதுதான் உண்மையாக இருக்கும். துணை முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்டார், பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்லாம் தகவல். தாவேகா கூட நான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டாந்து இணைக்கிறேன், திருச்சி கிழக்கில் நான் நிற்கிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சும்மா சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை. துணை முதல்வருக்கு ஆசைப்படுறவர் எப்படி போய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்? அப்படிலாம் இல்லை. இங்கே தான் இருக்கிற தலைவர் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் 10 இடம் 5 இடம்னு எழுதிட்டுருக்கீங்க. அப்புறம் எப்படி துணை முதல்வரை பற்றி சிந்திப்பாங்க? அதே ஒரு மாறுபட்ட எண்ணமா முடியல. இப்போ அதை நீங்கள் சொல்கிறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்ல வரீங்க. இப்போ கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடி ஒரு வார காலத்துலையா? அதுக்கப்புறம் தான் அந்த லீடர்ஸ் எடுத்தார் கையில். நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் மறந்துருங்க. முதல்வராகிற வாய்ப்பு அவருக்கு இருக்கு. துணை முதல்வராகிறது அது அந்த வாய்ப்பை வந்து அவர் ஏற்றுக்கிறதா ஏற்கலையோ, ஆனால் அவர் முதல்வராகிற வாய்ப்புள்ள ஒரு தலைவர். அதுக்காக தமிழகம் காத்திருக்கிறது, தமிழ் மக்கள் காத்திருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ அவர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கிறவங்க சிலர் வந்து அவரை ப்ரெஸ் மீட்டே வச்சு குறை சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருந்தது சார். இப்போ உங்களோட நல்லா சிரித்து பேசி அன்பாக பேசிகிட்டு இருக்கேன். வெளியே போய் அந்த சிவப்பு சட்டை போட்ட இருக்கான ஒருத்தர் குண்டாக இருக்காரு, இதெல்லாம் இல்லை சார், இதெல்லாம் சின்ன விஷயம் சார். இதுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லணுமா? அவங்க இஷ்டம், ஏதோ அவங்களுடைய நிலைமை என்னவோ, இப்படி பேசுன்னு சொல்கிறாங்களோ, இப்படி செய்யன்னு சொல்கிறாங்களோ யாருக்கு தெரியும்? அழுத்தம் தான். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அது சின்ன சாதாரண விஷயம். இன்னும் பெரிய கேள்வி, எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி கேட்டிருக்கீங்க, கலைஞரை கேட்குறீங்க, முதலமைச்சர் கேட்குறீங்க, இதை போய் என்கிட்ட கேட்குறீங்க. சரத்குமார் உங்களுக்கு உறவினர், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கீங்க. அவர் வந்து நடுரவில் கட்சி பாஜகவில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஜக போயிட்டீங்க. ஏன்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆரம்பிச்சிட்டிங்க, அதை அப்படியே தொடருங்க, இதில் வந்து ஏன் இணைக்கிறீங்க அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் சொல்லலையா? சார், அவர் வந்து அடுத்த நாள் வர்றாரு. இல்லை வரதே உங்களுக்கு தெரியும்? அண்ணாமலை இல்லை, வரதெல்லாம் தெரியும். அண்ணாமலை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் ஆஃபீஸுக்கு நம்ம எல்லோரும் போகணுன்னே, வாங்க போவோம், இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், கமலாலேருந்து எவ்வளோ நேரம் 10 மினிட்ஸ் ஆகினார். ஆனால் அவர் வந்து கட்சியை இணைப்பார்லாம் தெரியாது. கட்சிக்கு ஆதரவு நம்மளோட கூட்டணியில் இணைய போகிறாங்கன்னு நினச்சோம். அங்கே தான் அவர் டிக்ளேர் பண்ணார். முதல்ல பத்திரிகையாளர் கூட முதல்ல சொல்லையே, அன்றைக்கி தான் தெரியும், காலையிலலாம் கட்சியை இணைப்பது தெரியும். அவர் வந்து ஒரு எப்போவுமே ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர், தேசிய கொடியை பச்சை குத்திருப்பார், அப்படி சிந்தனை உள்ளவர். சரி, இந்திய அளவில் ஒரு வழிமை பல நேர்காணலில் சொல்லியிருக்காரு, பிரதமர் தான் என்னுடைய ஆசை அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். பிரதமருடைய பிரதமர் ஆகணும் பிரதமர் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக மோடி அவர்களுடைய நேரடியாக தெரிஞ்ச ஒருத்தர். மீடியா வாய்ஸ்ன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பத்திரிகை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, பக்கா குவாலிட்டி. அதுக்கு மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தார். அவரை நேரடியாக இவரே போய், ஏன்னா அவரும் பத்திரிகையாளர் தானே ஆரம்பத்தில் இருந்து, பெங்களூரில் தினகரன் பத்திரிகை பொறுப்பாளராக இருந்து விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவர் இல்லையா. திருப்பி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும்போது சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் அவருக்கு பதவியேற்பு விழா நடந்தது. பதவியேற்ற போது அப்போ பாரத பிரதமர், அப்போ குஜராத் முதலமைச்சர் அவங்க வந்தாங்க. மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, மேடையில் எல்லாம் முடித்த பிறகு அப்படியே ரைட் சைடு இறங்கி வந்து ஒவ்வொருத்தராக முன்னாடி இருக்கவங்களாம் கை கொடுத்தார். அப்போ சரத்து அப்படி சொல்ல தட்டா, சரத்ஜி அப்படின்னு தட்டி சிரித்தார். அந்தளவுக்கு அறிமுகமானவர்.
சரி மிஸ் பண்ணிட்டோம், அவர் பிரதமர் இருக்கார், அந்த கட்சி தான் வலிமையான பாரதம் அப்படின்னு நினச்சி அவர் பிஜேபிக்கு வந்திருக்கலாம், கட்சியை இணைச்சிருக்கலாம் இல்லையா? அதில் ஒன்றும் தவறு இல்லையா? அவருக்கு ஆல் லாங்குவேஜ், இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் இருக்க எல்லா லாங்குவேஜும் பேச தெரியும், அந்த ஆற்றலாம் இருக்குல்ல. அவருக்கும் வாய்ப்பு வந்தால் முக்கியமான பெரிய இன்னும் கூட வாய்ப்புள்ள பதவிகளை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே நேரங்காலத்தை பொறுத்து இருக்கு. அவருக்கும் நல்ல நேரம் வரட்டும் நம்ம வேண்டிக்கிடுவோம். இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் அந்த நண்பர்கள்லாம் அப்படியே இருந்து அவர் கூட தானே பயணிக்கிறாங்க. நேர்களுக்கு கடைசியாக தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேனவர் நக்கீரன் சொன்னார். அந்த நக்கீரனுடைய உரிமையாளர் இந்த நக்கீரன் தொடங்குகிற காலத்திலிருந்து நான் அவருடைய தொடர்புள்ள நண்பராக இருக்கேன். என்னை எழுத்து கூட சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு துணிச்சலான பத்திரிகை, எப்படி நாங்கள் துணிச்சலான தலைவர் அண்ணாமலைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு துணிச்சலான பத்திரிகைன்னா அது நக்கீரன் தான். அதுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் இருக்குது. இன்றைக்கி பிரிண்டிங் மீடியாவில் எந்த அளவுக்கு இளைஞர்கள்லாம் புக்கு பார்க்குறான், பேப்பர் பார்க்குறான்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. எல்லாம் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்காங்க. இப்போவும் அந்த தாக்கத்தெல்லாம் மீறி நக்கீரன் வெற்றிகரமாக செயல்படுது. நக்கீரன் வாசகர்களுக்கும் டிஜிட்டல் நக்கீரனுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.